சுஜாதா அவர்களின் மீண்டும் ஒரு குற்றம் என்னும் த்ரில்லர் நாவல். தன்னை கொல்ல சதி செய்வதாக கணேஷிடம் ஒருவர் ஃபோனில் பயந்தபடி பேசி உடனே வீட்டுக்கு வர சொல்கிறார். போன இடத்தில் அவர் பிணமாக கிடக்கிறார். மனைவி மக்கள் யாரும் இல்லாத அவரின் திரளான சொத்துக்களுக்காக அவரை கொன்றது அவருடன் உறவில் இருந்த பெண்ணா, உறவினர்களா? கணேஷ் வலிய சென்று மாட்டிக்கொண்ட அந்த கொலை சம்பவத்தை வசந்தின் துணையோடு கொலையாளியை எப்படி கண்டுபிடித்தார் பாருங்களேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். ஒரு சிறிய விண்ணப்பம், சப்ஸ்கிரைப் பண்ணுறது கட்டாயம் கிடையாது. நீங்கள் இந்த கதையில் இம்ப்ரெஸ் ஆகி நான் வாசித்த விதம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். உழைப்பும் நேரமும் செலவழித்து செய்கிற இந்த செயலை சுலபமாக வார்த்தைகளால் காயப்படுத்திடுறாங்க சிலர். என் கதையை நேசிப்பவர்கள் என்னை புரிந்து நேசிப்பார்கள். நாம் கதைக்குள்ளே போகலாமா? சுஜாதா அவர்களின் மீண்டும் ஒரு குற்றம். வசந்த் கலர் டிவியை திருக்கிக் கொண்டிருந்தான். திக்கென்று நீல சதுரத்தின் மேல் ஒரு சைனாக்காரி குட்டிக்கரணம் அடித்தாள். இதை பாரா என்றான். பெட்டியின் முன் குந்தி உட்கார்ந்து கொண்டு கமான் செய்யாங் என்று உற்சாகப்படுத்தினான். அருகில் செக்ஷன் 85 இந்தியன் ஃபீனல் கோட்டில் ஆழ்ந்திருந்த கணேஷ் நிமிர்ந்து, எங்கடா பிடிச்ச இந்த பொட்டியை என்றான். அது பாஸ், ஏஷியாட்டுக்காக ஓசி நம்ம ஃப்ரெண்டு காமினி கொடுத்தா. ஏன், அவளுக்கு டிவி தேவையில்லையாம்மா? அவங்க வீட்டில் 2 இருக்கான், அதனால் சும்மா பொம்மை பார்த்துட்டு தரேன்னு வாங்கிட்டு வந்தேன். இந்த சைனாக்காரி தான் எப்படி ரப்பர் வில்லாட்டம் வளையறா பார்த்தீங்களா? யாரையாவது காதலிக்கலான்னு பார்த்தா எல்லாமே சப்பமுக்கு, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க, ஒன்றுமே அடையாளம் புரிய மாட்டேங்குது. அப்போது அந்த சீனல் ஓடி வந்து எம்பி 3 குட்டிக்கரணம் அடித்து செங்குத்தாய் நின்று கையை தூக்கி சிரித்தாள். பாஸ், பார்க்குற நமக்கு சுளிக்கும் போல இருக்குது. எப்படித்தான் இந்த சைனாக்காரங்க மரப்பாச்சியாக அற்புதங்களை சிருஷ்டித்து அனுப்பி வைக்கிறாங்களோ தெரியல. பக்கத்தில் ஏதாவது ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்களோ என்னவோ. இதை பாத்தியா வசந்த், செக்ஷன் 85 என்ன சொல்லுது? ஒருவன் குடித்திருக்கும் போது தான் செய்யும் காரியத்தின் இயற்கையை அறியாத நிலையில் செய்த குற்றம் குற்றம் அல்ல என்று. நம்ம துரை குடிச்சிட்டு தானே செஞ்சான் அந்த காரியத்தை, அந்த பொண்ணை. பாஸ், ஊராத்தையும் படிங்க. அதுக்கு ஒரு வால் இருக்கும் பாருங்க. அதாவது அவனை மயக்கமுறை செய்த பொருள் அவனை அறியாமல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். துரை சொந்தமாக குடிச்சிட்டு செஞ்சால் எந்த ஜட்ஜும் ஒத்துக்க மாட்டாங்க. துரை கேஸ் இப்போ வராது. தலையை தின்னாதீங்க. எல்லா ஜட்ஜும் ஏஷியாட் பார்த்துட்ருப்பாங்க. பேசாமல் பொட்டிக்கு முன்னால் உக்காந்து பாருங்கள். நாம் ஒரு பொட்டி வாங்கலாம் பாஸ். ஏஷியாட் முடிஞ்சப்புறம் ஒடிசி நடனம்னு வயசான பாட்டிங்க தாண்டா ஆடிட்டுருக்கிறத பார்க்கணும். போடா. இப்போ நீ அதை மூடி வைக்க போறியா இல்லையா? எதுக்கு? இன்றைக்கி கோர்ட் இருக்குது தெரியும்ல. துரை கேஸ் இன்றைக்கி வராது. விட்டு வைக்கிறீங்களா? சொல்ல முடியாதுடா. செக்ஷன் 85 தவிர நமக்கு என்ன டிஃபென்ஸ் இருக்குது? அஜ்மீர் சிங் பஞ்சாப் வாலா ரிவ்யூ 339 பாருங்கள். இப்படி ஞாபகம் இருக்குது உனக்கு என்றான் கணேஷ் ஆச்சரியத்துடன். 10 நிமிஷம் முன்னாடி தான் பார்த்துட்டு இருந்தேன். மார்க் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்ச நாள் தொந்தரவு பண்ணாதீங்க பாஸ். புதுசாக கேஸ் எதையுமே எடுத்துக்காதீங்க. அப்போது டெலிஃபோன் மணி அடித்தது. கொஞ்சம் சவுண்டை குறை வசந்த் என்று சொல்லி கணேஷ் அதை எடுத்தான். கணேஷ் இருக்காரா? கணேஷ் தான் பேசுகிறேன். நீங்கள் யார் பேசுகிறது? என் பேர் சிவபிரகாசம், எஸ்பி இண்டஸ்ட்ரியல் மேனேஜிங் டைரக்டர். கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை, சொல்லுங்கள். கேள்விப்பட்டிருக்கியா என்பதில் உள்ள மரியாதை குறைவை கவனித்தான். உன் உதவி எனக்கு வேணும். ஏய் வசந்த், குறைடா. என்னது? இங்கே எங்கள் அசிஸ்டண்ட்டை சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி உதவி? இங்கே வாயேன் சொல்கிறேன். இங்கேன்னா எங்கே? என் வீட்டுக்கு நுங்கம்பாக்கத்தில் ரயில்வே குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் கோத்தாரி ரோடுன்னு இருக்கும்ல, அங்கே நிம்மதின்னு ஒரு வீடு இருக்குது. சரி சார், சாயங்காலம் வரேன். சாயங்காலமா? இப்போ வர முடியாதா? முடியாது சார், கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு தடவை வந்துட்டு போயேன். மறுமுனை சற்று தயங்குவது போல் இருந்தது. சாயங்காலம் வரேன் சார் என்று வைக்க இருந்தவனை, ஹலோ ப்ளீஸ் வைக்காத கணேஷ் என்று கெஞ்சியது அந்த குரல். நான் உன்னை உடனே பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதான் வரேன்னு சொன்னேனே. இந்த பாருமா, டெலிஃபோனில் சொல்ல வேண்டான்னு பார்த்தேன். சொல்லித்தான் ஆகணும் போல இருக்கு. என்னை கொலை செய்ய சதி நடந்துட்டுருக்கு. வசந்த் சபாஷ் என்று எதற்கோ கை தட்டி கொண்டிருந்தான். என்ன சொன்னீங்க? கொலை? ஆமாம், சதி நடந்துட்டுருக்கு. வசந்த் டிவியை மறந்து நிமிர்ந்தான். எப்படி சொல்கிறீங்க? நேராக வந்தால் எல்லா விவரமும் சொல்கிறேன் கணேஷ்.
உன் துணை, உன் பாதுகாப்பு எனக்கு தேவையாக இருக்குது. உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே ஓகே, கண்டிப்பாக வரேன். எப்போ? உடனே வரேன். இப்போ என்ன மணி 10:30, 11 மணிக்குள்ள உன்னை எதிர்பார்க்கலாமா? சரி என்று டெலிஃபோனை வைத்தான். வசந்த் இதற்குள் அவன் அருகில் வந்து நின்றான். என்ன பாஸ், வெள்ளிக்கிழமை அதுவுமா கொலை கிளைன்னு பேசிக்கிட்டு? யாருது? யாரோ சிவபிரகாசமாம், எஸ்பி இண்டஸ்ட்ரீஸ் எம்டியா. தெரியும், கொஞ்சம் பெரிய புள்ளி தான். என்னவா, ஏதாவது கொலை கிளை செய்ய போகிறாரா? இல்லைடா, அவரை கொலை பண்ண திட்டம் இருக்குதான். பணக்காரங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி மிரட்டல் இருக்கும் பாஸ். இல்லையே வசந்த், அந்த ஆள் குறையில் அவசரமும் ஒரு கெஞ்சலும் இருந்துச்சு. போய் தான் பார்த்துடலாமே. நான் இதுக்கு ஏஷியாட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தெரியுமா? அவர் வீட்லேயும் டிவி இருக்கும், பார்த்துக்கலாம் வா. வசந்த் முனகி கொண்டே காரை எடுத்தான். காற்று கம்மியாக இருக்குது, அடிச்சுட்டு போயிடலாமா? சரிடா, சீக்கிரம் என்றான். பெட்ரோல் பங்கில் பையன் குட் மார்னிங் சார் என்றான். வாயா ராஜா, எப்படி இருக்க? ராத்திரி என்ன படம் பார்த்த என்றான் வசந்த். வாத்தியார் படம் சார். படம் பேர் என்ன? நம்பியார் கூட 2 கத்தி வச்சுக்கிட்டு சண்டை போடுறாரே அது. அவ்வளவு நீளமாவா பேர்? எவ்வளவு சார் வைக்கணும்? 20 வைடா போதும். டயரில் காற்று வைத்துவிட்டு அதன் வாய் மேல் எச்சில் வைத்து லீக் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுவனை அனுதாபத்துடன் பார்த்தான். இந்த மாதிரி பெட்ரோல் பங்க், ஆட்டோ பட்டறையில் இருக்கிற சிறுவர்களை யாராவது கணக்கெடுத்திருக்கிறார்களா தெரியலையே. டே ராஜா, விசில் அடிடா. அவன் நாக்கை கீழ் உதட்டில் துருத்தி உய் என்று சைனா பஜாரை ஸ்தம்பிக்கும்படி விசில் அடித்தான். ஏஷியாட்டில் விசில் அடிக்கிறதுக்கு ஒரு போட்டி வைக்கணும் பாஸ் என்றான் வசந்த். அந்த அழுக்கு பையனின் தலையை ஆதாரமாக தடவி தந்து 4 கொடுத்தான். அவன் தேவையில்லாமல் வசந்துக்கு ரைட் ரைட்டு சொல்ல பின்வாங்கி மெயின் ரோட்டில் சீறினான். அட்ரஸ் என்ன சொன்னீங்க பாஸ்? நுங்கம்பாக்கம், கோத்தாரி ரோடு, நிம்மதின்னு வீட்டுக்கு பேரான். நம்ம நிம்மதி கெட்டு போக போகுதுன்னு நினைக்கிறேன். பங்களா மிக அமைதியாக இருந்தது. 50களில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். பெரிய வீடு. பாசாங்குகள் இல்லாமல் பங்களா என்று பார்த்தால் பாமரனும் சொல்லிவிடக்கூடிய அளவுக்கு இருந்தது. வாசலில் வட்டமாக இடம் விரயம் பண்ணப்பட்டு அதில் தாமரை சகிதம் ஒரு குளம் இருந்தது. ஓரத்தில் ஒரு டென்னிஸ் கோர்ட்டு, வேலைக்காரர்களுக்கு தனி வீடுகள், மாமரம் எல்லாம் இருந்தது. வசந்த் போர்ட்டிகோவில் காரை நிறுத்த கணேஷ் இறங்கிக் கொள்ள, பாஸ், நாய் எதுவும் இருக்க போது பாருங்க என்றான். இல்லை, கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணிட்டு வா. வாசலில் காத்திருந்தார்கள். காலிங் பில் எதையுமே காணோம். கனைத்து பார்த்தார்கள். கேட்டிலிருந்து காவல்காரன் வந்தான். கோன் சாயே? ஏண்டா இந்த இந்தியை வச்சுட்டு உயிரை வாங்குறீங்க? அவரைத்தான் பார்க்கணும், மிஸ்டர் சிவபிரகாசம். டேரோ சொல்லிவிட்டு பின்பக்கத்தில் சென்றான். கணேஷும் வசந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தனியாக நிற்க, வேலைக்கார பெண் வந்து, எஜமான் இன்னும் எந்திரிக்கலீங்களே என்றாள். பேர் என்ன? சொர்ணம். சொர்ணம், கொஞ்சம் நேரம் முன்னாடி எஜமான் தான் ஃபோன் பண்ணி எங்களை வரவழைச்சிருக்காரு. அவருக்கு போய் தகவல் சொல்லு. மாடியில் இருக்காரு, நான் போகக்கூடாதுங்களே. சரி, போகக்கூடியவங்களா யாரையாவது அனுப்பு. செக்ரட்டரி கூட இல்லைங்களே. இதை பாரு, எனக்கு இங்கே யாரையும் தெரியாது. பேசாமல் போய் அவர்கிட்ட போய் தகவல் சொல்லு. நாங்களாம் போகக்கூடாதுங்க, கோச்சி பாருங்க. என்னடா அது பேஜாராக போச்சு. நாங்கள் போகலாமா மாடிக்கு? ஆமாம், அவர் உங்களை வர சொன்னாருங்களா? ஆமாம், 1 மணிக்கு முன்னாடி. அப்போ போங்க. நீங்கள் போனால் ஒருவேளை கோச்சிக்க மாட்டார். நாங்கள் அங்கே போகவே கூடாதுங்க, கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. அம்மா யாரும் இல்லையா? காந்தாம்மா நேற்று வந்தாங்க. கேஸாக இருக்கும் போல் இருக்கு. வாங்க பாஸ், மேலே போகலாம். நம்மை ஒருத்தரும் ஹவுஸ் பிரேக்கிங்கை அரெஸ்ட் பண்ண போகிறதில்ல. வாங்க, இடம் கொஞ்சம் ஸ்பூக்கியாக இருக்குது. சட்டு புட்டு இந்த காரியத்தை முடிச்சுட்டு போயிடலாம். ஹலோ மிஸ்டர் சிவபிரகாசம், சிவபிரகாசம் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தான். படிகள் நல்ல தேக்கு மரத்தில் இருந்தது. காலடிகளை மழுப்புவதற்கு கார்பெட் போட்டு இருந்தாலும் அந்த இடத்து மௌனத்தில் அவர்கள் அடி பதிப்பது கேட்கத்தான் செய்தது. கதவு சாத்தி இருந்தது. உள்ளதான் இருக்காரா என்று கீழே சைகை காட்டி கேட்டான் வசந்த். ஆமாங்க. கதவை தட்டி பார்த்தான். கெட்டியான மரக்கதவு. உள்ளே கேட்டிருக்காது. கதவை தள்ளி பார்க்க அது திறந்து கொள்ள உள்ளே சென்றனர். பெரிய ஹால் போல இருந்தது. நடுவே ரத்தன கம்பளம் விரித்து அதன் மேல் மேஜை வைத்து அதன் மேல் புத்தகங்கள் இருந்தன. 4 புறத்திலும் வாசல்கள் தெரிந்தன. சுவர்களில் கண்ணாடி அலமாரிகள். அந்த வாசல்கள் 4 அறைகளுடன் தொடர்ந்து கொண்டிருப்பதாக இருந்தது. ஹாலிலும் யாரும் இல்லை. மிஸ்டர் சிவபிரகாசம் யாரும் இல்லையா?
என்னடா அது, தூங்குறாரா தெரியலையே. இப்போ தானடா டெலிஃபோன் பண்ணார். ஹலோ சிவபிரகாசம் சார் என்று அதட்டி கூப்பிட்டு பார்த்தான். அப்போது ஒரு அறைக்குள் டெலிஃபோன் மணி அடிக்க துவங்கியது. அந்த ரூம் தான் போல இருக்கு. வசந்த் வா. இருவரும் அந்த அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றார்கள். அந்த அறையும் காலியாக இருந்தது. நிறைய சோஃபாக்கள் போட்டியிருந்தன. டெலிஃபோன் தொணவென்று அடித்து கொண்டிருக்க வசந்த் அதை எடுக்க போனான். வசந்த் தொடாத. ஏன் பாஸ்? கீழே பாரு. கீழே சிவபிரகாசம் கிடந்தார். அவர் முன்னெற்றியில் ரத்தம் பிளந்திருந்தது. வாய் திறந்திருந்தது. ஒரு கை பாதி உயர்ந்திருந்தது. வசந்த் உடலுக்கு அருகே சென்று குனிந்து பார்த்தான். போயிட்டார்னு நினைக்கிறேன். ஹலோ மிஸ்டர் சிவபிரகாசம், இதுதான் உங்கள் பேர்? திடமான ஆசாமி இல்லை என்பது தெரிந்தது. நிறுத்தி வைத்தால் 5.2 அல்லது 3 தான் இருப்பார். பைஜாமா போட்டிருந்தார். அதற்கேற்ப சட்டையும் பட்டை பட்டையாக இருந்தது. அதன் பட்டன் திறந்திருந்தது. நெற்றியில் ரத்தம் உறைந்திருந்தது. இறந்திருந்தார். கணேஷ், மாட்டிக்கிட்டோண்டா வசந்த் என்றான். என்ன பாஸ், 12ஆம் பக்கத்திலேயே கொலை விழுந்துருச்சு. கொஞ்ச நேரம் அவர் கூட பேசிகிட்டு இருப்போன்னு யோசித்தேன். இந்த டெலிஃபோனை என்ன பண்ணுறது? அடிச்சுட்டே இருக்கேன். அடிக்கட்டும் பாஸ், போயிடலாம் பாஸ். எங்கே? வீட்டுக்கு அல்லது கோர்ட்டுக்கு? டோன்ட் பி சில்லி. போலீஸுக்கு தகவல் சொல்லாத நாம் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுடா. ஃபோன் நின்று போக நின்று போச்சு. ஃபோன் பண்ணிடுவா? கூடாது. வேறு ஏதாவது ஃபோன்லேருந்து தான் பண்ணணும். இதில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும். இப்போ தான் டெலிஃபோன் பண்ணார். எத்தனை மணிக்கு? 10:30க்குடா. மணி 11:30. போன 1 மணி நேரத்தில் யாரோ வந்து கொலை செஞ்சுட்டு போயிருக்காங்க. முன் மண்டையில் அடி பாருங்கள், ரத்தம் உறைஞ்சிருக்கு. வசந்த், நீ வெளியே போய் பக்கத்தில் ஏதாவது ஃபோன் இருந்தால் போலீஸுக்கு தகவல் கொடு. உடனே வர சொல்லிடு. அது வரைக்கும் நான் எங்கேயே இருக்கேன். வேலைக்காரங்களுக்கு விவரம்லாம் சொல்லணுமா? செத்து போகிறதுக்கு இந்தியில் என்ன பாஸ்? அவங்க யாருக்கும் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். சீக்கிரம் போய் போலீஸுக்கு தகவல் மட்டும் சொல்லிட்டு வந்துடு. அவன் சென்றதும் கணேஷ் அறையை சுற்றிலும் பார்த்தான். விசாலமான அறைதான். சற்று விலகி கொண்டு கீழே கிடந்தவரை தன் பார்வையிலிருந்து நீக்கி கொண்டான். அவனுக்கு சற்று கலக்கமாக இருந்தது. இந்த அதிர்ச்சிக்கு அவன் தயாராக வரவில்லை. ஏதோ கூப்பிட்டார், என்ன விஷயம் என்று விசாரிக்கலாம் என்று தான் வந்தான். மரணம் இத்தனை அருகில் இருக்கும்போது கூப்பிட்டு இருக்கிறார். அந்த குரலை ஞாபகப்படுத்தி கொண்டான். 11 மணிக்குள்ள வந்துடுவியா? கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது. பெட்ரோல் பங்கு போய் காற்றடித்து கொண்டதில், டிராஃபிக்கில் மாட்டி கொண்டதில், வீட்டை கொஞ்சம் தேடினதில் எல்லாம் சேர்ந்து அவர் விதி முந்தி கொண்டு விட்டது. என்ன செய்தார் இவர்? இந்த மாதிரி முடிவை எய்துவதற்கு யார் இவர்? மீண்டும் ஒரு குற்றம். இது எத்தனையாவது கொலை? சரியாக ஞாபகம் இல்லை. போலீஸ் வரட்டும். வந்தவுடன் விஷயத்தை சொல்லிவிட்டு விலகி கொள்வது தான் உசிதம். இதிலெல்லாம் இறங்கக்கூடாது. போலீஸ் கவலைப்பட்டு கொள்ளட்டும். ஒருவேளை என்னை சந்தேகிப்பார்களோ? 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. சென்ற 1 மணி நேரத்தில் யார் யார் வந்தார்கள் என்று விசாரிக்கட்டும். அவர்கள் விசாரிக்கட்டும். இந்த கவலையெல்லாம் நமக்கு எதுக்கு? போலீஸ் பார்த்து கொள்ளும். அறையில் உள்ள புத்தகங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். டெலிஃபோன் மேஜேரியில் ஒரு காகிதம் பாதி எழுதி முடிக்கப்படாமல் காத்திருந்தது. டியர் காந்தா. வேகமான காலடி ஓசைகள் கேட்டது. இங்கே வாங்க, மாடியில் என்று வசந்தின் குரலும் கேட்டது. பக்கத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. கூட்டிகிட்டே வந்துட்டேன். திஸ் இஸ் இன்ஸ்பெக்டர் பழனிவேல். திஸ் இஸ் கணேஷ். நான் சொல்லலை? இன்ஸ்பெக்டர் இளைஞராக இருந்தார். முதலில் உடலை நோக்கி போனார். கீழே பார்த்தார். பைக்குள்ளேருந்து கைக்குட்டை எடுத்தார். நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? இவர் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாருங்க. நீங்கள் வக்கீலுன்னு? ஆமாம் சார். ஃபோன் எத்தனை மணிக்கு வந்துச்சு? 10:30 இருக்கும். சரியா 10:30 இருக்குமா? ஆமாம், ஃபோனில் பேசுகிற போது இப்போ என்ன மணி? 10:30 11 மணிக்குள்ளே வா அப்படின்னு சொன்னார். நீங்கள் எப்போ வந்தீங்க? 11:30 ஆயிடுச்சு. 1 மணி நேரத்தில் அப்போ நடந்திருக்கு. ஆமாம், சந்தேகமே இல்லை. ஸ்டேஷன்லேயே ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்கிறேன். மிஸ்டர் வசந்த், நீங்கள் தான் அதுக்கு சைன் பண்ணிடணும். செஞ்சிடுறேன் சார். வீட்டில் வேறு யாரும் இல்லையா? எங்களுக்கே ஒன்றுமே தெரியாதுங்க. நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க? உண்மையை சொன்னால் நேராக நாங்களாகவே வந்தோம். யாருமே இல்லை. திறந்த வீட்டில் நுழைஞ்சோம். வேலைக்காரங்க இருக்காங்களா? ஒரு கூர்கா, ஒரு வேலை செய்கிற பொம்பளையே பார்த்தேன். இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை பார்த்து, போய் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க என்றார். மிஸ்டர் கணேஷ், நீங்கள் இருங்க, போயிடாதீங்க. இல்லைங்க, அனுமதி இல்லாமல் எங்கேயும் போகிறதா இல்லை. இடத்த முதல்ல கொஞ்சம் பார்க்கலாம். நீங்கள் எதையாவது தொட்டிங்களா? இல்லை, நீங்கள் வர்றதுக்காக காத்திருந்தேன். பழனிவேல் நிதானமாக சுற்றுமுற்றும் பார்த்தார். கையில் இருந்த நோட்டு புத்தகத்தை பிரித்து, ஃபோட்டோக்காரங்க வர வரைக்கும் எதையுமே தொடக்கூடாது. இவருக்கு என்ன வயசு இருக்குங்கிறீங்க? 50 சொல்லலாம்ல?
பைஜாமாவில் இருக்காரு, தூங்கிட்டு இருந்தாருன்னு அர்த்தமா? இல்லைங்க, எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரே. அதானே, பைஜாமாவில் ஃபோன் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம் என்றான் வசந்த். கையில் மோதிரம், பட்டன் திறந்திருக்கு. பழனிவேல் மிகவும் நுட்பமாக குறிப்பெடுத்து கொண்டிருந்தார். ரத்தம் சிந்தி உறைந்திருந்ததை கவனித்தார். கதவு அருகில் அழுகை சத்தம் கேட்டது. அந்த வேலைக்காரி சொர்ணம் வாயை புடவை தலைப்பால் மூடிக்கொண்டு, ஐயோ போயிட்டீங்களே எஜமா என்று குலுங்கி அழுது கொண்டாள். சாப் கியா ஹுவா என்று கண்களில் பயத்துடன் காவல்காரன் கேட்டான். இதை பாரு, கூவாத, ஆஃபீஸரு கேள்வி கேட்பாரு, பதில் சொல்லணும். ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, இந்த ரூமுக்கு நான் வந்ததே இல்லைங்க, இவங்க 2 பேர் தான் வந்தாங்க, எஜமா கூப்பிட்டனுச்சா தான் நாங்கள்லாம் மேலே வருவோம். கான்ஸ்டபிள், அந்த பொண்ணை அப்புறம் விசாரிக்கலாம். ஏசிபிக்கும் டிசிபிக்கும் ஃபோன் பண்ணியிருக்கேன், அவங்க வருவாங்க, வாசல்லே காத்திருங்க. என்ன சொல்லி உங்களை வரவழைச்சாரு கணேஷ்? கணேஷ் சுதாரித்து கொண்டு, அவர் ஒரு மாதிரி பயத்தில் இருந்தார். அவரை கொல்ல சதி திட்டம் ஏதோ இருக்கிறதா சொல்லிட்டு தான் என்னை வரவழைச்சார். ஓஹோ, என்ன சதின்னு விவரம் சொன்னாரா? சொல்லலை, வீட்டுக்கு வா சொல்கிறேன்னாரு, அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தப்ப இறந்துருந்தார். ஆமாம், நிச்சயமா. இவர் முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க, மொதல் தடவை இப்போ தான் பார்க்குறோம். இன்ஸ்பெக்டர் கீழே இருந்து சிறிய பித்தானை ஜாக்கிரதையாக எடுத்தார். மேல் அதிகாரிகள் வந்துவிட அவர் உடனே வாசல் பக்கம் போய் அவர்களை வரவேற்க சென்றார். வசந்த் கணேஷை பார்த்து, பாஸ் கொஞ்சம் இழுப்பறி, எப்போ விடுவாங்க என்றான். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். காந்தா யாரு ஆரம்பிச்சிட்டியா? யாராக இருந்தாலும் இதில் நாம் தலையிடுறது இல்லைன்னு நான் தீர்மானிச்சிட்டேன். கேஸு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல் இருக்கு பாஸ். சாயங்காலத்துக்குள்ளே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க பாரேன். என்னவா இருக்கும்? ஏதாவது லெகசி தகராறு? இவர் குடும்பத்தை விசாரித்தா குடும்பமே கிடையாதான். யார் சொன்னா? சொர்ணத்தை விசாரித்தேன், அந்த காந்தா தான் வருவாளாம், தனியாக இருந்திருக்கார் போல இருக்கு. சொர்ணம் சொன்னாளா? ஆமாம் பாஸ், சூப்பராக இருக்கா. அந்த சொர்ணம் அஞ்சலை எல்லாம் விட மாட்டியாடா? எனக்கு என்னவோ கூர்கா மேலே சந்தேகமாக இருக்குது. ஏசிபி கூப்பிட்டதாக சொன்னார்கள். அசிஸ்டன்ட் கமிஷனர் சற்று நேர்த்தியாக மீசை வைத்திருந்தார். கண்களில் புன்சிரிப்பு இருந்தது. தோற்றத்தில் ஒரு விதமான இராணுவத்தனம் இருந்தது. மிஸ்டர் கணேஷ், உங்களை பற்றி ராஜேந்திரன் சொல்லியிருக்காரு, இங்கே வந்து எப்படி மாட்டினீங்க? தலைவிதி சார், இந்த ஆள் 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணார், ஏதோ கொலை சதி அப்படின்னு அவசரமாக வந்து பாருன்னாரு. வந்து பார்த்தேன். இங்கே வாமா சொர்ணம், இங்கே வர்றதுக்கு முன்னால் ஐயாவை பார்க்குறதுக்கு யார் யார் வந்தாங்க? கூர்காவுக்கு தாங்க தெரியும். வாயா இங்கே, நான் சொல்கிறது கேட்குதா? கூர்கா கையை காலை ஆட்டிக்கொண்டு பதில் சொன்னான். இவன் என்ன பாஷை பேசுகிறான்? ஹிந்தி சார். இதை பாரு கூர்கா, தமிழ் மாலும் தோடா தோடா. டே போடா போடா. ஏயா, யாருக்காவது இங்கே ஹிந்தி தெரியுமா? நம்ம டிசிபிக்கு தெரியும் சார், அவர் தான் டெல்லியில் இருந்திருக்காரு. சரி, அவர் வர வரைக்கும் காத்திருக்கலாம். சரி, காந்தா யாருமா? அது வந்துங்க, சும்மா மழுப்பாத, ஆள் தான் செத்து கிடக்கிறாருல்ல, சொல்லு. எஜமா, அந்த அம்மாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாருங்க. அந்த அம்மா பார்த்தா கதறுவாங்க. அப்படியா? அவங்க எங்கே இருக்காங்க? தெரியாதுங்க. காலையில் ஐயா எத்தனை மணிக்கு காஃபி சாப்பிடுவார்? 7, 7:30க்கு இறங்கி வந்துடுவாருங்க. இன்றைக்கி வந்தாரா? இல்லைங்க, இறங்கி வரவே இல்லைங்க. நீ காஃபி கொண்டு போய் கொடுக்கலையா? இல்லைங்க, நாங்கள் யாரும் மேலே போகக்கூடாது. இன்றைக்கி தான் முதக்கா இந்த படியே பார்க்குறேன், பார்த்துக்கோங்களேன். பின்ன டீ காஃபிலாம் அவர் கீழே வந்து பெல் பண்ணி கூப்பிடுவாருங்க, அப்போ தான் போவோம். தனியாக தான் இருந்தாரா? ஆமாங்க, சம்சாரம் இறந்து போய் பல வருஷம் ஆச்சுன்னு பேசிக்கிட்டாங்க. உறவுக்காரங்க யாரையும் கூட்டி வச்சுக்கலையா? இல்லைங்க, எப்போவாவது காந்தாம்மா வருவாங்க. ஐயா மாடியிலேருந்து எழுந்து வரவே இல்லையா? ஆமாங்க. பழனிவேல், காந்தாங்கிறவங்க அட்ரஸ் எப்படியாவது விசாரித்து அவங்கள கூட்டிகிட்டு வரணும். சார், அலமரியில் ஒரு அட்ரஸ் புக் பார்த்தேன் என்றான் கணேஷ். அதை எடுங்க. லேப்லேருந்து அவங்க வந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டோம். அப்புறம் பாடியை அனுப்பிச்சிருங்க. ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியுது, கொலை 10:30லேருந்து 11 மணிக்குள்ளார நடந்திருக்குது. பழனிவேல், சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேரையும் 1 மணி நேரம் இங்கே இருந்தாங்கன்னு உக்கிரமாக விசாரிச்சிடணும். என்ன? அப்படியே சார். கணேஷ், என் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு என்ன விட்டுறீங்களா? இருங்க, எங்கே தப்பிச்சுக்கிறீங்க? நீங்களே கொலையாளியாக இருக்கலாம் இல்லையா என்று சிரித்தார். வசந்த், உங்களுக்கு காந்தாவை பார்க்குறதுல இஷ்டம் இல்லையா? உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன வயசு அந்த அம்மாவுக்கு? அது வந்துங்க, பார்த்தா 40 சொல்ல முடியாது, 15, 16 வயசு பொண்ணுங்க. வசந்த் நிமிர்ந்தான். பாஸ், சார் ரொம்ப கேட்குறார், இருந்துட்டு தான் போகலாமே என்றான்.
பழனிவேல் அந்த அட்ரஸ் புத்தகத்தை பார்த்து கொண்டு டெலிஃபோன் நம்பர் இருக்குது சார் என்றார். யார் இது? அந்த காந்தா. ஃபோன் பண்ணிடுங்க. அந்த ஃபோனை டெஸ்ட் பண்ணியாச்சா? இல்லைங்க. ஒன்று செய்யுங்க, ஜீப்புக்கு போய் ரேடியோ மூலம் தகவல் சொல்லிடுங்க, ட்ரேஸ் பண்ணி அழைச்சிட்டு வர சொல்லுங்கள். என்ன ஏம்மா, வேறு யாராவது இவருக்கு உறவுக்காரங்க இருக்காங்களா? கிட்டத்து உறவுன்னு யாரும் கிடையாதுங்க, ஆனால் நிறைய பேர் வரப்போக இருப்பாங்க. ஃபோட்டோகிராஃபர்கள் வந்ததும் கணேஷ் அந்த இடத்தை விட்டு வெளியே வீட்டு வாசலில் ஃபியட் காரின் அருகில் வந்து நின்றான். வசந்த் சிகரெட் பற்ற வைத்து கொண்டு, என்ன பாஸ், ஏதாவது தியரி உண்டா? மொத்தமும் 10:30 மணியில் தான்டா நடந்திருக்கு. டிசி எல்லாரையும் போட்டு புரட்டி விடுவார். 10:30 மணி அலிபி யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்துருவார். வசந்த் பறந்து விரிந்திருந்த பங்களாவை பார்த்து, சொத்து தான், வாரிசு இல்லாத சொத்து போல என்றான். காந்தாவை இவர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சொத்தை அவள் பேரில் எழுதி வைக்கிறதுக்கு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அது உறவுக்காரவங்களுக்கு பிடிக்கல. அப்படி தான் இருக்கும் கதை பாஸ். காந்தாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கதை கட்டாதடா. இதோ சந்திக்கத்தானே போகிறோம். ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிற்க அதிலிருந்து ஒரு பெண்மணி இறங்குவதை இருவரும் கவனித்தார்கள். அவள் ஸ்லீவ்லெஸ் அணிந்திருந்தாள். தலையை பாப் பண்ணி கொண்டிருந்தாள். நல்ல நிறமாக இருந்தாள். கண்களை பெரிய கருப்பு கண்ணாடி மறைத்திருந்தது. தலைமேல் சாரியை மூடிக்கொண்டு வேகமாக சென்றாள். மெலிய மஞ்சள் நிறத்தில் சில்க் சாரி கட்டியிருந்தாள். என்ன சொல்கிற? ஐயா கதிர், அம்மா குதிரின்னு அவர் சைஸுக்கு இந்த அம்மா கொஞ்சம் ஜாஸ்தியான பொம்பளை பாஸ். டேய், நான் அதை சொல்லலடா. அம்மா வருத்தத்தில் இருக்காங்களா? சொல்ல முடியாது, கருப்பு கண்ணாடி போட்டிருக்கு. வாங்க உள்ளே போகலாம். இல்லை, நம்மளை கூப்பிட்டா தான் போகணும், இங்கே இரு. கொஞ்ச நேரத்தில் கணேஷ் எதிர்பார்த்தபடி டிசி அவனை கூப்பிட்டார். உள்ளே சென்றபோது காந்தா ஒரு ஓரத்தில் தலையை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். கைப்பையிலிருந்து காகித கைக்குட்டைகளை எடுத்து மூக்கு சிந்தி கொண்டிருந்தாள். டிசி அவளை, நீங்கள் இன்னைக்கு காலையில் 10 மணியிலிருந்து எங்கே இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? அவள் நிமிர்ந்து பார்த்து, என்ன சந்தேகப்படுறீங்களா என்றாள் ஆச்சரியத்துடன். நாங்கள் இன்னும் யாரையும் சந்தேகப்படலை, கேள்விதான் கேட்டுட்ருக்கோம். மௌனமாக இருந்தால். பிறகு யோசித்து, இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார் என்றாள் திடீரென்று. அப்படியா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் டேட்டெல்லாம் கேட்டு வாங்கி வச்சுட்டு இருந்தோம். அப்படியா? இவரை நான் கொன்னதான் நீங்கள் நினச்சிங்கன்னா அதே போல் அபத்தம் இருக்க முடியாது. டோன்ட் ஜம்ப். நாங்கள் அந்த மாதிரி ஏதாவது சொன்னோமா? நீங்களே ஏன் கற்பனை பண்ணிக்கிறீங்க? கேள்வி கேட்குற விதத்தை பார்த்தா அப்படி தாங்க இருக்குது. இவர் உசுரோடு இருக்கிறதுல தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியும். அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் தான் இவர் சொத்தில் எனக்கு ஏதாவது கிடைக்கும். ரொம்ப கோச்சிக்கிறீங்க. நாங்கள் என்ன கேட்டுட்டோம்? 10 மணிலேருந்து எங்கே இருந்தீங்கன்னு தானே. அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்களேன். 10 மணிக்கு நான் ஸ்கூலில் இருந்தேன். எந்த ஸ்கூலு? ஹோலி கிராஸ். அங்கே நான் தான் பிரின்சிபல். அங்கே நீங்கள் இருந்ததுக்கு சாட்சியங்கள் இருக்கும் இல்லையா? நிச்சயமாக. ஆஃபீஸில் கேளுங்க, அங்கே உட்காந்துருந்த கிளார்க்குகளை கேளுங்க, பியூனை கேளுங்க, நான் கிளாஸ் எடுத்த மாணவிகளை கேளுங்க, யாரை வேணாலும் கேளுங்க. வெரி குட். அதானே எங்களுக்கு தேவையான விவரம். நீங்கள் என்ன சந்தேகிச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட, எங்கள் கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத இவருடைய உறவுக்காரவங்க 4 பேர் இருக்காங்க. அவங்க எங்கே இருந்தாங்கன்னு கேளுங்க. அதுக்குள்ளே யார் யாருக்கு இவர் இறந்து போனதாலே லாபம்னு போய் கேளுங்க. கேட்கத்தான் போகிறோம், கவலைப்படாதீங்க. யாருக்கு பொறாமை, யாருக்கு இவர் சொத்தில் ஆசை, யாருக்கு இவர் இறந்தால் லாபம், எல்லாத்தையும் விசாரிங்க என்றால் கண்களை துடைத்து கொண்டேன். வாங்க கணேஷ், என்ன நீங்கள் தான் முதல்ல பார்த்தீங்களாமே? ஆமாம் சார். டிசி மெல்லிய வெயில் கண்ணாடி வீட்டுக்குள்ளும் அணிந்திருப்பது ஒரு குறிக்கோளுடன் தான் என்று நினைத்தான். உங்களுக்கு 10:30 மணிக்கு டெலிஃபோன் வந்ததுன்னு பழனிவேல் சொன்னார். ஆமாம் சார். நீங்கள் வந்து பார்த்தப்போவே இறந்திருந்தாரா? ஃபோட்டோகிராஃபர் புகைப்படங்களாக எடுத்து தள்ளி கொண்டிருந்தார். உடல் கிடந்த வாகில் 2, உடலின் மிக அருகே அறையின் திறந்த வாசல், அறையுடன் தொடர்பு இருக்கும் மற்ற அறை வாசல்கள். கணேஷ், நீங்கள் இந்த வந்தப்போ இந்த ரூம் கதவு திறந்து இருந்தது இல்லையா? ஆமாம் சார். வைட் ஆங்கிள் லென்ஸ் போட்டு ஒன்று எடுத்துருவா? எடியா, இதெல்லாம் என்ன கேள்வி? பிளட் ஸ்டெயின் எடு. இந்த ஆளோட உயிருள்ள படம் ஏதாவது இருக்கா? ஃபுட் பிரிண்ட் ஏதாவது பார்த்தீங்களா பழனிவேல்? பார்த்தேன் சார், சரியாக தெரியல. ஃபிங்கர் பிரிண்ட் நிறைய கிடைக்கும். கணேஷ், நீங்கள் எதையும் டிஸ்டர்ப் பண்ணலையே? இல்லை, பார்த்த உடனே தகவல் சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவர் சொத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா ஏதாவது சொன்னாரா? இல்லை, இதுக்கு முன்னாடி நான் இவரை சந்தித்ததே கிடையாது. என்னை கொலை செய்ய சதி நடந்துட்டுருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாரா? ஆமாம். சதி அப்படின்னு சொன்னாரா? ஆமாம். சதினா
4-5 ஆள் வேணுமா இல்லையா? வசந்த், சதினா என்ன அர்த்தம்? வஞ்சனைன்னு சொல்லலாம் சார். சதினா ரோஹிணி, தாள ஒத்து, வட்டம், சீக்கிரம் அப்படின்னு எத்தனையோ அர்த்தம் இருக்குது சார். சரியா போச்சு, உன்னை போய் கேட்டேன் பாரு. சதினா 2-3 ஆள் செய்கிறதுன்னு சொல்லிட முடியாது. சதிகாரன்னு ஒரு மெயில் கூட வருது இல்லையா? இந்த ஆளுக்கு உறவுக்காரவங்க 4 பேர் இருக்காங்க. 4 பேரும் இவருடைய லிமிடெட் கம்பெனியில் டைரக்டர் சார் என்றாள் காந்தா. அப்படியா? 4 பேரும் எங்கே இருந்தாங்கன்னு விசாரிச்சுட்டா போது. எல்லாரும் வருவாங்க பாருங்க. கம்பெனிக்கு தகவல் இன்னும் போகலையா? போயிருக்குது. அருணாச்சலம், அருண்னு கூப்பிடுவாங்க. அவரை முதல்ல விசாரிங்க. அவருக்கு தான் ரொம்ப கோபம். இதில் பெரியவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க தீர்மானித்ததில் தான். அருண் குறித்து ஹிந்தியிலே கூர்காவிடம் கேட்டார். டிசி மற்ற அதிகாரிகளை பார்த்தார். ஏயா எல்லாரும் சும்மா உட்காந்துட்ருக்கீங்க, அந்த ஆளை போய் கூட்டிகிட்டு வாங்கயா. யாரை? 10-10:30 மணிக்கு அந்த அருண் இங்கே வந்தாராம். என்னையா கேஸ் நடத்துகிறீங்க? முதல்ல அந்த ஆளை விசாரிங்க. சார், இவன் கூட ஹிந்தி பேச ஆள் இல்லை, அதனால் பழா போச்சு, ஓடுங்க ஓடுங்க. முதல்ல கணேஷை பார்த்தார். ஆல்ரைட் கணேஷ், நீங்கள் போகலாம். பழனிவேல், இவர் சொன்ன விவரங்களை எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கல்ல? சரி, போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மறுபடி தேவை இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணுறோம். கணேஷ் சற்று தயங்கிவிட்டு வா வசந்த் போகலாம் என்றான். காந்தா தன் நகங்களை பார்த்து கொண்டிருந்தது சற்று வினோதமாக இருந்தது. காரில் ஏறி கொண்டதும், பாஸ் என்ன அப்படி கழட்டி விட்டுட்டாரு? நம்மளை சால்வ் பண்ணிட்டாங்களே, அந்த ஆளாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் கேஸ் இது. என்ன சிம்பிளுங்கிறீங்க? பெரியவர் அம்மாவை கல்யாணம் செஞ்சுக்கிறது 4 உறவுக்காரவங்களுக்கும் பிடிக்கல. தீர்த்து கட்டிட்டாங்க. சதி பண்ணி 4 பேரோ 3 பேரோ 2 பேரோ. என்ன உளறீங்க பாஸ்? ஏன் கொலை பண்ண வர்றவன் கூர்கா பார்க்கும்படியா பட்டப்பகல்லையா வந்துட்டு போவான்? கொலை பண்ணணும்னு உத்தேசத்தோடு வந்திருக்க மாட்டான். சண்டை போட வந்திருப்பான் கோபத்தில். என்ன உளறீங்க பாஸ்? மறுபடியுமா? ஏண்டா அந்த ஆள் நம்மக்கிட்ட என்ன சொன்னார்? என்ன கொல்ல சதி நடந்துட்டுருக்குன்னு தானே. காந்தா பேரில் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை வரல பாஸ். அவன் அயனா அலிபி வச்சுருக்காடா. 10:30 மணிக்கு அவள் எங்கே இருந்தான்னு ஒரு பள்ளிக்கூடமே சாட்சி சொல்ல போகுது. போட்டும், நம்மளை பொறுத்த வரைக்கும் கேஸ் முடிஞ்சு போச்சு. எனக்கு என்னவோ அப்படி தோணலை என்றான் வசந்த். ஒரு வாரத்தில் அந்த கேஸை ஏறக்குறைய மறந்தே போய்விட்டார்கள். வசந்த் டிவியை விட்டு கண்ணை எடுக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசிய பெண்ணிடம் காதல் கொண்டான். ஒரு நாள் கொரியாவின் வாலிபால் கண்ணி, மற்றொரு நாள் பாஸ்கெட் பால் வீராங்கனை, பிறிதொரு நாள் நீச்சல்கார ஜப்பானி. கணேஷ் தினம் தினம் ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்தான். அவ்வப்போது சிவபிரகாசத்தின் உயிரற்ற பார்வை கொஞ்சம் உறுத்தும். கொஞ்ச நாட்களில் அதுவும் விலகிவிட்டது. ஒரு ஞாயிறன்று செங்கல்பட்டு போய்விட்டு வந்தான். வசந்த் தண்ணீர் சேகரிக்க புதுசாக ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் வாங்கி கொண்டான். ஒரு முறை 2 பேரும் பாரி முனைக்கு போய்விட்டு திரும்பி வந்தபோது டெலிஃபோன் ஒலித்து கொண்டிருந்தது. கணேஷ், மிஸ்டர் கணேஷ். எஸ். கணேஷுக்கு மறுமுனையில் ஒரு சத்தம். முதலில் புரியவில்லை. கொஞ்சம் கவனித்து கேட்டதில் அந்த ஆள் அழுது கொண்டிருக்கிறான் என்பது தெரிந்தது. என்ன பாஸ், யாரோ அழறாங்க. ஹலோ மிஸ்டர், டெலிஃபோனில் இதுக்கு அழறீங்க? என்ன வேணும்னு சொல்லுங்கள். உங்கள் உதவி. நீங்கள் யார் முதல்ல சொல்லுங்கள். அருணாச்சலம். அருணாச்சலம்? ஓ எஸ், கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சிவபிரகாசம் கேஸு. என்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க சார். எதுக்கு? பெரியவரை கொலை பண்ணிட்டேனா சார்? நான் செய்யலை சார். அப்போது அவன் டெலிஃபோன் பிடுங்கப்பட்டு, கணேஷ், பழனிவேல் பேசுகிறேன். நீங்கள் இந்த ஆளை ரெப்சன்ட் பண்ண போகிறீங்களா? தலைக்கால புரியலைங்க நீங்கள் சொல்கிறது. அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? பண்ண போகிறோம். மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் இருக்கா? இல்லை, 41 அரெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஆள் தான் ஏறக்குறைய தெளிவாயிடுச்சு. நீங்கள் சொன்ன அதே 10:30 மணிக்கு இங்கே வந்திருக்கான். கூர்க்கா பார்த்துருக்கான். வெளியே வெத்தலைப்பாக்கு கடைக்காரன் பார்த்துருக்கான். வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஐயா சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிட்டார். அதையும் கூர்க்கா பார்த்துருக்கான். மோட்டிவ் இருக்குது, சொத்து, ஏகப்பட்ட ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கு. நான் உங்கள் பொசிஷனில் இருந்தால் அந்த கேஸை தொடவே மாட்டேன். இந்தாங்க பேசுங்க. சார் கணேஷ் சார், எனக்கு வேறு யாருமே இல்லை. நான் செய்யலை. நான் வந்து பார்த்தபோதே செத்து போயிருந்தார் சார். அப்படின்னா அதையே நீ உடனே போலீஸுக்கு சொல்லலை? அதான் சார், பெரிய தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என்ன பயம்? என்ன சந்தேகப்பட்டுருவாங்களோன்னு தான். இப்போ என்னாச்சு? உங்களை சந்தேகித்து அரெஸ்ட்டும் பண்ண போகிறாங்களே? சார் என்னை விட்றாதீங்க சார். ஒரு தடவை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்க மாட்டிங்களா? அதுக்கு கூட கருணை கிடையாதா உங்களுக்கு?
கருணைன்னு இல்லை மிஸ்டர். நாங்கள் ஒரு கேஸை எடுத்துக்கிறதா இருந்தால் முதல்ல எனக்கு கன்விக்ஷன் ஆகணும். அது இல்லாமல் நீங்கள் வாங்க சார், நடந்ததை சொல்கிறேன், அப்புறம் என் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை வரலைன்னா என்னை விட்டுருங்க. சரி, எந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கீங்க? கணேஷ் குறித்துக்குள்ள, என்ன பாஸ், அந்த சிவபிரகாசம் கேஸ் தானே என்றான். ஆமாம், அந்த அருணாச்சலத்தை அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவன் குய்யோ முறையோன்னு கத்தி கூப்பாடு போடுறான். நாம் அவனுக்கு உதவி செய்யணும். என்ன சொல்கிற? காவல் நிலையம் அமைதியாக இருந்தது அருணாச்சலத்தின் குரலை தவிர. இந்த மாதிரி பூன்னு அழுதா பல்லையெல்லாம் பேத்து விடுவேன் என்று கான்ஸ்டபிள் அதட்ட கணேஷை பார்த்ததும் அவன் அழுகை வலமாகிவிட்டது. எங்கேயா இன்ஸ்பெக்டர்? வெளியே போயிருக்காருங்க, ஏதோ பொதுக்கூட்டத்தில் தகராறு. நீங்கள் உட்காருங்க. அருணாச்சலத்துக்கு 30 வயது இருக்கும். ஜிப்பா போட்டு இருந்தான். அது புறாவும் கண்ணீராலும் வியர்வையாலும் நனைந்திருந்தது. கைகளை பெஞ்சில் ஊற்றி கொண்டு, கணேஷ், எனக்கு பயமாக இருக்குது கணேஷ். நான் இல்லை கணேஷ். வசந்த் அருகில் சென்று அவனை ஏதோ மியூசியம் பொருளை பார்ப்பது போல பார்த்து, உனக்கு என்ன வயசு? 30. நான் இல்லை கணேஷ், நான் இல்லை கணேஷ். 30 வயசுக்கு இப்படி அழுவுறிய? வெக்கமா இல்லை? நிறுத்தியா? சொல்லுவீங்க, உங்களை கொலை குற்றத்துக்கு அரெஸ்ட் பண்ணால் தெரியும் என்று குழந்தையை போல பேசினார். என்ன பாஸ், இவனை பார்த்தா சிரிப்பாக வருது. இதை பாரு, பாசங்கெல்லாம் முதல்ல விட்டு தொலை. கொலை செஞ்சிருந்தா செஞ்சேன்னு சொல்லு. தண்டனையை வேணால் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும்படி பேரம் பேசி பார்க்கலாம். இரு வசந்த், மிஸ்டர் அருணாச்சலம் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இதோ பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சரி, என்ன நடந்துச்சு அன்னைக்கு சொல்லுங்கள். காலையில் நான் சிவா சாரை பார்க்க வீட்டுக்கு போனது நிஜந்தாங்க. சிவா சார்? அதான் சிவபிரகாசம். நீங்கள் அவருக்கு என்ன ஆகணும்? ஒன்று விட்ட தம்பி மாதிரிங்க. நேர் வாரிசு கிடையாது. பெரியம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க தான் எங்கள் எல்லாரையுமே வளர்த்தாங்க. காலையில் அவரை பார்க்க போயிருந்தேங்க. அறையில் நுழைஞ்ச உடனே அவர் கீழே கிடந்ததை பார்த்தேன். பயந்து போய் ஓடி வந்துட்டேன். இதுக்காக பயப்படணும்? ஏன் அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு வேளை உயிர் இருந்துருந்துச்சுன்னா? இல்லைங்க, அவருக்கு அப்போ நிச்சயம் உயிர் இல்லைங்க. மண்டையில் அடிபட்டு ரத்தமெல்லாம் உறைஞ்சி போய். இந்த பாரு, ராத்திரி வேளையில் இந்த வர்ண எண்ணெயெல்லாம் வேண்டாம். சரி, டெட் பாடியை பார்த்தேன், பேசாமல் போலீஸுக்கு சொல்லிட வேண்டியது தானே. பயந்துட்டேன் சார். ராத்திரி தான் பெரியவர்கிட்ட பெருசாக சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன் எல்லார் முன்னாடியும். உடனே என்ன தான் சந்தேகப்படுவாங்கன்னு தெரிஞ்சு பேசாமல் போயிடலான்னு வந்துட்டேன் சார். என்ன பைத்தியக்காரத்தனம். கூர்க்கா பார்த்துருக்க மாட்டானா? அவன் பார்த்ததை நான் கவனிக்கலை. என்னை யாரும் பார்க்கலன்னு நினச்சிட்டு பேசாமல் எதுக்கு வம்புன்னு வந்துட்டேன். இதுதான் சார் நடந்தது. சரி, வம்பில் மாட்டிக்கிட்டீங்க. இது யார்? ஓரத்தில் மூக்கு நுனி சிவந்து ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். சுமார் 15 வயது இருக்கும். தங்கை சார். பேர் என்னம்மா என்றான் வசந்த். அனு என்றாள். அனு, ஏன் அழற? அண்ணாவை ஜெயிலில் போட போகிறாங்க. கவலைப்படாத, அண்ணாவை நாங்கள் காப்பாற்றுறோம் என்று அவள் கன்னத்தில் தட்டி கொடுத்தான். வா, நீ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரக்கூடாது தெரியுமா? வசந்த் தன் கைக்குட்டையை எடுத்து உதறி அவள் கண்ணீரை துடைப்பதை கணேஷ் கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தான். சார், அண்ணாவை ஜெயிலில் போட போகிறாங்களா சார்? யாவான் போடுறான், பார்த்துடலாம். ஏய் வசந்த், பாஸ் இந்த ஆளை இன்னும் அரெஸ்ட் பண்ணல. இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கணும். வாயா அருண், வீட்டுக்கு போகலாம். அங்கே வந்து கூட்டிகிட்டு போட்டோம். வசந்த், வெயிட். இவங்களுக்கு உரிமையே கிடையாது. வேணும்னா வந்து கூட்டிகிட்டு போட்டோம். பாரு, இப்போ உன்னையே அரெஸ்ட் பண்ண போகிறாங்க பாருறா. அவர் வரட்டும். யார்? அந்த பழனிவேல் தான். அவர் வர்ற வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் அந்த அணுவை பார்த்து கொண்டே பேசினான். என்ன இங்கே என்று உள்ளே நுழைந்தார் பழனிவேல். வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்ருக்கோம். எதுக்கு? இவரை அழைச்சிட்டு போகிறதுக்கு. அழைச்சிட்டு போகவா? என்ன கணேஷ், நான் உங்ககிட்ட சொல்லலையா இவரை அரெஸ்ட் பண்ண போகிறோன்னு? மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் இல்லாமலா? செக்ஷன் 41 தள்ள போகிறோம். என்ன அஃபென்ஸு? என்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்க? மர்டர் தான். பழனிவேல், கொஞ்சம் தனியாக வரீங்களா? என்னங்க கணேஷ், அந்த ஆள் அலறான்னுட்டு உங்களுக்கு பரிதாபம் வந்துருச்சா? எல்லாம் பொய் தெரியும்ல. இவன் சொன்னதெல்லாம் முன்னுக்கு பின்னும் முரணாக இருக்குது. இவனை வீட்டில் வச்சு தான் பிடிச்சோம். எங்கேயோ அவசரமாக கிளம்பிகிட்டு இருந்தார் ஐயா. எப்போயா அங்கே போனேன்னு கேட்டப்ப முதல்ல அங்கே போகவே இல்லைன்னு சாதிச்சான். கூர்க்கா உன்னை பார்த்துருக்காண்டா அப்படின்னு சொன்னால், ஆமாம் போனேன் அப்படின்னு மெல்ல ஒப்புத்துக்கிறான். சரி, என்னடா பார்த்த? அந்த ஆள் செத்து கிடந்ததை பார்த்தேன்னா. பின்ன ஏன்டா போலீஸுக்கு சொல்லலை அப்படின்னா பயங்கிறான். நேற்று அந்த ஆளோட சண்டை போட்டேன், அதால் என் மேலே சொல்லிடுவாங்களோன்னு பயம்னு சுற்றி வளைச்சி ஒரு காரணம் சொல்கிறான். சரி, எத்தனை மணிக்கு அந்த ஆள் இறந்து கிடந்ததை பார்த்தேன்னு கேட்டால் மாட்டிக்கிட்டான்.
9:30 மணியா. 10:30 மணிக்கு அந்த ஆள் டெலிஃபோனில் பேசியிருக்காரு கணேஷ் கிட்டேன்னா, உடனே சரியாக டைமு ஞாபகம் இல்லை, 10:30 மணியாக கூட இருக்கலாம் அப்படின்னா. சொன்னதெல்லாம் மாற்றி மாற்றி சொன்னான் தெரியுமா? சரி, இவனுக்கு எதுவும் மோட்டிவ் இருக்குதா? நிச்சயமாக இருக்குது. பெரியவர் சொத்து இவங்களுக்கு தான் வரணும். கிட்டத்து உறவுக்காரனா இவன். அவன் சொன்னது ஒன்று கூட நேராக கிடையாது. அரெஸ்ட் பண்ணி கொஸ்டின் பண்ணிடுங்க அப்படின்னு டிசி சொல்லிட்டார். வசந்த், இங்கே வா. வசந்த் அந்த பெண்ணிடம் ஏதோ சொல்லிவிட்டு வந்தான். வசந்த் ஒரு பெயில் அப்ளிகேஷன் போட்டு இந்த ஆளை ரிலீஸ் பண்ணிவிட்டு, பழனிவேல், உங்களுக்கு இவனை கைது பண்ணுறதுக்கு எது அவசரமா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் காத்திருக்கலாம்ல. இல்லை, ஏசிபியை கேட்கணும். ராத்திரி கஸ்டடியில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? தப்பிச்சு போயிடுவான்னா? ஊரை விட்டு ஓடி போகிற ஜாதியாக தெரியல, பார்த்தா பூச்சி மாதிரி தான் இருக்கான். நாங்கள் ஷூரிட்டி கொடுக்குறோம். அரெஸ்ட் பண்ணணுன்னா நாளைக்கு நல்ல வெளிச்சத்தில் வச்சுக்கோங்க. மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் வாங்கிட்டு வரவும் உங்களுக்கு சமயம் இருக்கும்ல. இவன் தான் செஞ்சான்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? அப்படி தான் தோணுது. பின்ன ஏன் இந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? பாருங்க, பச்சை பிள்ளை மாதிரி தங்கச்சி, அப்பா அம்மா யாரும் இல்லையா, அழுது அழுது மூக்கு என்னமா செவந்திருக்கு பாருங்க. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண வேண்டாமா? திடீர்னு கைது பண்ணிட்டா எப்படி? பழனிவேல் கொஞ்சம் யோசித்து, சரி, உங்கள் ஷூரிட்டி படி நான் அனுமதிக்கிறேன். நாளைக்கு சாயங்காலம் ஆளை கொண்டு வந்து விட்டுருங்க என்றார். சரிங்க, அது போதும். வசந்த், வா அனு, போகலாம். வாயா அருணாச்சலம், போதும் அழுதது. அணுவை தோளில் அணைத்து அழைத்து சென்றான் வசந்த். வசந்த், கணேஷ் எச்சரித்தான். என்ன பாஸ், கிளையண்ட்டுக்கு உதவி பண்ணக்கூடாதா? அருணாச்சலம், உங்களை நான் உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன். நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் தற்காலிகமாக விடுதலை கிடச்சிருக்கு. சார், நான் நடந்தது அத்தனையுமே சொல்லிடுறேன் சார் என்றான் கண்களில் நன்றியுடன். அதான் சொன்னீங்களே, சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது கணேஷ். உங்கள் ஒருத்தரால் தான் என்னை காப்பாற்ற முடியும். இப்போ காப்பாற்றுறத பற்றி யாரும் பேசலை. நீங்கள் போலீஸ்கிட்ட சொன்னதெல்லாம் முன்னுக்கு பின்னும் முரணாக இருக்குது. முதல்ல 9:30 மணிக்கு பார்த்தினீங்களாம், அப்புறம் போலீஸ் சிவபிரகாசம் ஃபோன் பண்ணதை சொன்ன அப்புறம் டயத்தை மாற்றிட்டிங்களாம். சார், என்கிட்ட கெடிகாரம் இல்லை சார். எனக்கு என்னவோ குத்து மதிப்பாக தான் டைம் ஞாபகம் இருந்தது. சிவா சாரை பார்க்க கிளம்புறப்ப 9ன்னு மணிக்கூண்டில் பார்த்த ஞாபகம். கார்பரேஷன் கடிகாரம் நின்று கூட போயிருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு என்னை போய் குடஞ்சா எப்படி சார்? நீங்கள் வந்தப்போ அவர் இறந்துருந்ததை பார்த்தீங்கல்ல? நிச்சயம், அதான் பயந்துட்டு ஓடி வந்துட்டேன். அவர் சொத்து உங்களுக்கு வருமா? எங்கள் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு தாத்தா, அவர் பேரும் சிவபிரகாசம் தான். அவர் வச்சிருந்த ப்ராப்பர்ட்டியை விற்று தான் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்துச்சு. முதல்ல சின்ன சிவபிரகாசம் தான் கர்த்தாவாக இருந்தார். அப்புறம் ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு என்னென்னவோலாம் பண்ணி 4 பேரையும் டைரக்டராக போட்டு லிமிடெட் கம்பெனியில் ஷேரு கீருன்னு என்னென்னமோ செஞ்சார். ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் ஏமாந்திட்டோம். இப்போ தட்டி கேட்குறப்ப உங்களுக்கு பாத்தியதே இல்லை, எல்லாம் என்னதுன்னு சொல்லி பங்குக்கு ஆளுக்கு 10,000 ரூபா கொடுத்து, அதாவது ப்ராப்பர்ட்டியோட பழைய வேல்யூவை போட்டு கணக்கு பண்ணிட்டார். எங்கள் அப்பா வழியாக வந்த சொத்தும் அதில் அடக்கமாக போயிடுச்சு. அதில் எனக்கு தான் ரொம்ப நஷ்டம். கேட்டதுக்கு அணுவை ஸ்வீகாரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்குள்ளே அந்த காந்தா வந்து கதையே மாறிப்போச்சு. உடனே போய், என்ன பெரியப்பா இப்படி வாக்கு கொடுத்து ஏமாத்திட்டீங்களேன்னு சண்டை போட்டேன். அந்த காந்தாவும் கூட இருந்தா. சரியான பொம்பளை சார், சொத்து மேலேயே குறி. சரி, அவரை யாரை கொண்டு இருக்க முடியுங்கிறீங்க? ஆனால் நான் இல்லைங்க, சண்டை போட்டேன், வாஸ்தவந்தான். கொலை செய்கிற அளவுக்கு இல்லை சார். அணுவை கேளுங்க, ஒரு எறும்பை கூட கொல்ல மாட்டேன். என்ன போய் அந்த காந்தா செய்திருப்பாங்களா? இல்லை இல்லை, அவளுக்கு அவர் உயிரோடு இருக்கிறதுல தானே லாபம். இந்த மற்ற 3 பேர் சொன்னீங்களே, அவங்களாம் யார்? கசின்ஸு, ஜாயின்ட் ஃபேமிலியோட மற்ற மெம்பர்ஸு, மற்ற டைரக்டர்ஸு, அவங்களையெல்லாம் போலீஸ் விசாரித்தாங்களா? விசாரித்தாங்க. எல்லாரும் அந்த 10:30 மணி சமயத்தில் அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்கலை. 3 பேரும் ஆஃபீஸில் இருந்திருக்காங்கன்னு தீர்மானமாக தெரிஞ்சு போச்சு. ஆஃபீஸில் அவங்க சொல்லி தான் காந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிற தகவலே எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க சொல்லி தான் அவரை பார்க்க போனேன், மாட்டிக்கிட்டேன். அதாவது சொத்தோட சம்மந்தப்பட்டவங்க உறவுக்காரங்க யாரும் இதை செஞ்சிருக்க முடியாது சார். அப்போ சொத்து யாருக்கு வரும்? எங்கள் 4 பேருக்கு தான் வரணும். அதில் என்ன சிக்கலோ என்னவோ, எனக்கு இப்போ சொத்தே வேண்டாம். காரை ராயப்பேட்டை அருகில் அந்த வீட்டில் நிறுத்திய போது, உள்ளே வரீங்களா என்றான் அருணாச்சலம். இல்லை, நேரமாயிடுச்சு. கணேஷ் காரை கிளப்பியது வேகம் பிடித்ததும், கேஸை எடுத்துக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டீங்களா? கணேஷ் மௌனமாக இருந்தான். இந்த அருணாச்சலத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
ஒன்றுமே நினைக்கல. பார்த்தா இன்னசென்ட் மாதிரி தான் தெரியுது. சொல்ல முடியாது. அந்த ஆள் சொல்கிறது நிஜம்னு வச்சுக்கிட்டா என்ன ஆகுறது? இந்த சினாரியோவை பாரு. 10:30 மணிக்கு சிவபிரகாசம் நமக்கு ஃபோன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் யாரோ வரான் அல்லது வராங்க. சிவபிரகாசத்தை கொலை பண்ணிவிட்டு உடனே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அருணாச்சலம் வரான். அவர் கீழே விழுந்திருக்கிறத பார்த்துட்டு பயந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம வர்றோம் 11:30க்கு. அதாவது 1 மணி நேரத்துக்குள்ளே 3 பார்ட்டி வந்துட்டு போயிருக்கு. அதில் 2 பார்ட்டியை தான் கூர்க்கா பார்த்துருக்கான் பாஸ். எங்கேயோ சரியில்லை வசந்த். மறுதினம் காலையிலிருந்து கணேஷ் செயல்படுவதில் வினோதங்கள் இருந்தன. வசந்திடம் காரணம் கூறாமல் சில காரியங்கள் சொன்னான். முதலில் ராயப்பேட்டையில் அந்த அருணாச்சலத்தின் வீட்டுக்கு போகலாம் என்றான். மவுண்ட் ரோடு கடந்ததும் வசந்த் நிறுத்து என்றான். ஏன் பாஸ், அங்கே போக வேண்டாமா? வேண்டாம். அணு எப்படி இருக்குன்னு ஒரு நட போய் விசாரிச்சுட்டு வந்துடலாமே. வேண்டாம். அப்போ எதுக்காக வந்தோம் நாம்? வந்த வழியிலே திரும்பி போ. திரும்பி செல்லும்போது மவுண்ட் ரோடுக்கு செல்லும் ஒரு வழி பாதையை பிடிக்கும் முன் அந்த முனையில் நிறுத்த சொன்னான். ஓரத்தில் பார்க் பண்ணிட்டு காத்துரு, வந்துடுறேன் என்று சட்டென்று இறங்கி கொண்டு அந்த முனையில் பூங்கா போல பாசாங்கு பண்ணி கொண்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தான். உடனே திரும்பி வந்து விட்டான். என்னாச்சு? போன காரியம் ஆகலை. போன காரியம் என்ன? அப்புறம் சொல்கிறேன். என்ன பாஸ், ரொம்ப மர்மமாக வேலை செய்கிறீங்க. மனசுக்குள்ளே ஒரு தியரி வச்சுருக்கேன். அதை இன்னும் உங்ககிட்ட விவாதிக்கிற நிலைமைக்கு வரல. இப்போ எனக்கே சற்று குழப்பமாக இருக்குது. இப்போ எங்கே போகணும் பாஸ்? காந்தா பிரின்ஸிபலாக இருக்காங்களே அந்த கான்வெண்ட்டுக்கு. ஹோலி கிராஸ் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? என்ன பாஸ், வசந்துக்கு உருப்படியாக தெரிஞ்ச ஒரே விஷயம் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கறது தானே. பள்ளி நுங்கம்பாக்கத்தில் இருந்தது. காம்பவுண்டு சுவர்கள் உயரமாக இருந்தன. செல்வாக்கு உள்ளவர்கள் சேர்க்கும் பள்ளி போலும். வாசலில் கொத்து கொத்தாக கார்கள் காத்திருக்க, வெளிர் பச்சையில் ஸ்கர்ட்டும் வெள்ளை சட்டையும் அணிந்து கணக்கில்லாத பெண்கள் உள்ளே ஆரவாரமாக நுழைந்து கொண்டிருந்தார்கள். வாசலில் நிறுத்திவிட்டு வசந்த், முதல்ல கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு இப்போ தான் நுழையிறேன் பாஸ் என்றான். போய் சொல்லாதேடா. யார் வேணுங்க? காந்தா அம்மாவை பார்க்கணும். கணேஷ் என்று ஒரு சீட்டில் எழுதி உள்ளே அனுப்ப சுற்றிலும் பார்த்தான். கண்ணாடி போட்டு பூட்டிய பலகைக்குள் ஆசிரியர்களின் டியூட்டி டேபிள் டைம் இருந்தது. கணேஷ் அதை சற்று கூர்மையாக பார்த்து, வசந்த், என்னைக்கு அந்த சம்பவம் நிகழ்ந்தது? 10ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஏன்? சரியாக கிழமை பார்த்து அன்னைக்கு காந்தாவுக்கு என்ன கிளாஸ் இருந்ததுன்னு இதில் பார்த்துரு என்று தாழ்வாக சொன்னான். உங்களை கூப்பிடுறாங்க. இருவரும் உள்ளே சென்றார்கள். அவள் முகம் சற்று கடுமையானது. என்ன வேணும் உங்களுக்கு? போலீஸுக்கு எல்லாம் சொல்லியாச்சு. எத்தனையோ கேள்விகளெல்லாம் கேட்டாச்சு. எனக்கு அந்த சம்பவத்தை மறக்க விட மாட்டீங்க போல இருக்கே. நாங்கள் போலீஸ் இல்லைங்க, மிஸ்டர் அருணாச்சலம் சார்பாக வந்திருக்கோம். அருணாச்சலம் தான் அதை செஞ்சுருப்பான். எப்படி அவ்வளவு நிச்சயமாக சொல்கிறீங்க? இதை பாருங்கள், என்கிட்டேருந்து வார்த்தையை பிடுங்காதீங்க. அந்த மனுஷன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது வாஸ்தவந்தான். எனக்கு கல்யாணத்தில் ஏதும் பண நோக்கம் இங்கெல்லாம் நினச்சிட்டு அவங்க இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. 40 வயசுக்கு மேலே வேறு எந்த நோக்கங்க இருக்க முடியும்? பணம் மட்டும் இல்லை, ஆனால் எனக்கு செக்யூரிட்டி வேணுங்க. வயசு வந்த பொண்ணு ஒருத்தி இருக்கா. இந்த பள்ளிக்கூடத்துக்கு பெத்த பேர் தான். சம்பளம் அதிகம் கிடையாது. 10 ரூபாய் இன்க்ரிமெண்ட்டுக்கு செக்ரட்டரி கிட்ட கெஞ்சணும். என் புருஷன் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு. விசாரிக்க வந்தவருக்கு என்ன பிடிச்சி போச்சு. ப்ரப்போஸ் பண்ணார், ஒத்துக்கிட்டேன். ஆனால் அவரை கல்யாணம் தான் பண்ணிக்கணும்னு நினச்சனே தவிர கொலை செய்கிற நினைப்பே கிடையாது. அவர் இறந்து போகிறதால எனக்கு என்னங்க லாபம்? அப்போது நீங்கள் நிஜமாகவே அருணாச்சலம் கொலை செய்வான்னு நினைக்கிறீங்களா? அருணாச்சலம் பெரியவர் கூட சண்டை போட்ட போது நீங்கள் கூட இருந்ததா சொன்னானே, உண்மைதான். காய்ச்சின்னு சத்தம் போட்டான். அவங்க குடும்பத்து விவகாரம் எனக்கு எதுவுமே புரியலை. அவன் அப்பா சொத்து எதையோ இவர் பறிச்சுக்கிட்டாரான். கேட்கவே நல்லா இல்லை. அவங்களுக்கெல்லாம் அவர் சொத்து மேலே தான் ஆசை. என்னை கல்யாணம் பண்ணுறதா சொன்னதும் அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு, எல்லாம் எனக்கே போயிடும்னுட்டு. என்கிட்ட சமாதானமாக ஏதாவது ஒப்பந்தம் பண்ணியிருக்கலாம். செஞ்சுருந்தா அவங்களுக்காக நானே கூட வாதாடி இருப்பேன். நீங்கள் இந்த அவங்க அப்படின்னு குறிப்பிடுறது யாரை? அதாங்க டைரக்டர்ஸ் 4 பேர் இருக்காங்களே, உறவுக்காரங்க. எல்லாம் ஒன்று விட்ட உறவு தான். ஒருத்தன் சித்தம்பாம்பான், பெரியப்பாம்பான், மாமாம்பான். ஒரே குழப்பம். எல்லாத்தையும் ஒரு வழியாக விட்டு தொலைச்சாச்சுங்க. போலீஸ்காரங்க உங்களை கிளியர் பண்ணிட்டாங்களா? பின்ன 9லேருந்து 12:30 வரைக்கும் ஸ்கூலில் இருந்தேனே, எத்தனை சாட்சி துப்புரவாக விசாரித்தாங்க. 10:30 மணியிலேருந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த கிளாஸ் பொண்ணுங்களை கூட விசாரித்தாங்க. சரி, ரொம்ப நன்றிங்க, வரட்டுமா? வாங்க, நிச்சயம். ஆனால் இந்த கேஸ் தலைவலியை மறுபடியும் என்கிட்ட கொண்டு வராதிங்க.
இல்லைங்க, சும்மா உங்கள் ஸ்கூலில் உள்ளவங்களை பார்க்கவே வரலாம். ரொம்ப நல்லா இருக்கிறது எல்லாமே, நீங்கள் கட்டியிருக்கிற பட்டு புடவை உட்பட என்றான் வசந்த். தேங்க்ஸ் என்று சற்றே பிரமித்து வெட்கப்பட்டாள். கணேஷ், மற்றவங்க பேர் தெரியுமா உங்களுக்கு? பெரியவர் எல்லாரையும் அட்டைன்னு தான் சொல்லுவார். அருணாச்சலம், பாலகிருஷ்ணன், பாபு, அப்புறம் அவன் பேர் என்ன, ஒரு பக்தன் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு மௌன விரதம் கூட இருக்கானே, என்னமோ சாமி, சரியாக ஞாபகம் இல்லை. அவங்களில் யாரும் இந்த காரியத்தை செய்திருக்க முடியுமா? யார் வேணாலும் செஞ்சுருக்கலாம். எல்லாருக்குமே மோட்டிவ் இருக்குது, எல்லாருமே சேர்ந்து கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த அருணாச்சலம் ஒண்டி தான் அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான், பழனிவேல் சொன்னார். மற்றவங்க அந்த சமயத்தில் ஆஃபீஸில் இருந்துக்காங்க. அருணாச்சலம் இல்லைன்னா வேறு யாரும் இருக்க முடியாதுன்னு முடிவுக்கு வர்றாப்புல தான் கேஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க, வரேங்க. காரில் அமர்ந்து இப்போ என்ன செய்யணும் என்றான். அந்த டைம் டேபிளை பார்த்தியா? அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க, டைம் டேபிளை எடுத்துக்கிட்டே வந்துட்டேன். திட்டிட்டியா? எப்படிரா? பூட்டி இருந்ததே நோட்டீஸ் போர்டு. அண்ணம்மா கிட்ட ஒரு காப்பி வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ணம்மா யாரா? வெளியே கிளார்க்கு, மலையாளம் சம்சாரிக்கான் குறைச்சக்க அறியான்னு தெரியுமோ? சரி சரி, உன்னுடைய உளறலை நிறுத்து. உன் தீர செயல்களெல்லாம் வேண்டாம். அட்டவணை கிடைச்சிதா இல்லையா? கிடைச்சிது. அடுத்த ஸ்டெப் என்ன? மற்ற உறவுக்காரங்களை பார்க்கணும், 3 பேர்த்தையும். அவங்கள தான் போலீஸ்காரங்க கிளியர் பண்ணிட்டாங்களே பாஸ். பண்ணிட்டாங்க, அவங்களா இருக்க முடியாது தான். இருந்தாலும் போய் அவங்கக்கிட்ட பேசினா ஏதாவது கிடைக்கும் இல்லையா? சாயங்காலத்துக்குள்ளே இதை பற்றி ஏதாவது திட்டவட்டமாக தெரியணும் நமக்கு. அருணாச்சலம் தானா, அருணாச்சலம் இல்லையா, அவ்வளவுதான். அவன் இல்லைன்னா கேஸை எடுக்கலாம், அவ்வளோதான், விட்டுடலாம், சிம்பிள். சாயங்காலத்துக்குள்ளே விட கிடைச்சிருமா பாஸ்? கிடைக்கணும் வசந்த். எங்கேயோ கேஸ் நெருடுது. அருணாச்சலந்தான் பல பக்கங்கள்ல இருந்து கன்னத்தில் அரைஞ்சா போல சாட்சியங்கள் காட்டுது. ஆனால் இதுவே எனக்கு ஒரு நெரடலாக படுது. 10 மணி சுமாருக்கு உள்ளே போனவன் அருணாச்சலம் தான், ஒப்புத்துக்கிறான். கூர்க்காவும் பார்த்துருக்கான். வேறு யாரும் உள்ளே போனதாக சாட்சி இல்லை. அதை கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தா என்ன? ஏன் போலீஸில் பார்த்துருக்க மாட்டாங்களா? ஏன் நாமமும் பார்த்துக்கூடாதா? ஏதோ மனசில் வச்சுட்டு இருக்கீங்க, என்கிட்ட சொல்ல மாட்டேறீங்க. சமயம் வரும்போது சொல்லிடுறேன்டா. சாயங்காலத்துக்குள்ளே வந்துட்டா சரி. பெரியவர் ஆஃபீஸுக்கு போகலாம். அது என்ன கம்பெனி? எஸ்பி இண்டஸ்ட்ரீஸ் என்னவோ சொன்னாரே. ப்ளீஸ் சிட் டவுன். உங்களுக்கு யாரை பார்க்கணும் என்றாள் ரிசப்ஷனில் பெண். உங்களை பார்த்தப்புறம் மற்ற பேரை பார்க்க வேண்டாம்னு தோணுது. இருந்தும் சிவபிரகாசம் பெரியவர் ஆத்மா சாந்தி அடைச்சப்புறம் கம்பெனியை யார் பார்த்துக்கிறாங்க? மிஸ்டர் பாலகிருஷ்ணன் ஜேஎம்டி தான் பார்த்துக்கிறாரு. யூ ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட்? மிஸ், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லை. அவர் ஆஃபீஸில் இருந்தால் லாயர் கணேஷ் பார்க்க விரும்புகிறதா சொல்லுங்கள். 1 மினிட் ப்ளீஸ். எதிரே சுகமாக இருந்த வரவேற்பனையின் பஞ்சு மெத்தை நாற்காலியில் உட்கார்ந்தார்கள். வசந்த் அந்த பெண்ணின் உதட்டையை கவனித்து கொண்டிருந்தான். என்னம்மா டெலிஃபோனில் பேசுகிறா பார்த்தீங்களா? இவளை எங்கேயோ பார்த்துருக்கேன் என்றான். நீ எங்கேயோ பார்த்த பெண்களை கணக்கெடுத்தா மெட்ராஸ் கொள்ளாதுடா. நீங்கள் போல பாலகிருஷ்ணனை பார்த்துக்கிட்டு வர்றதுக்குள்ளே நான் இவளை கணக்கு பண்ணிடுறேன் பாஸ். நத்திங் டூயிங். நீ என் கூட வரப்போகிற பாஸ். ஹேவ் ஹாட். எனக்கு எதுக்கு இந்த மௌன சாமியார் எல்லாம்? உனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேலை இருக்குடா. என்ன வேலை? அந்த பொண்ணை பார்க்காம இருக்கிறது. என்னடா இப்படியா பட்டிக்காட்டான் யானையை பார்க்குற மாதிரி? மிஸ்டர் கணேஷ். எஸ், நீங்கள் போகலாம் பாஸ். நீங்கள் போங்க பொடி நடையா. நான் 1 நிமிஷத்தில் உங்கள் கூட வந்து சேர்ந்துக்கிறேன். இல்லை, என் கூட நீ வரணும். டாய்லெட் போகணும் பாஸ். பரவாயில்ல, வெயிட் பண்ணுறேன். சரியான அருவை நீங்கள். லிஃப்டில் அட்டெண்டர் ஸ்டூல் போட்டு உட்காந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தான். இந்த அம்மா எத்தனை நாளாக இங்கே வேலையில் இருக்குது? 1 வருஷமாங்க. பேர் தமயந்திங்க. டிவியில் கூட வந்திருக்காங்க. அதான் பார்த்துருக்கேன் என்று கணேஷை பார்த்தான். போகிறப்பவாது கொஞ்சம் டைம் கொடுப்பீங்களா பேசுகிறதுக்கு? அதெல்லாம் கிடையாது. 5வது மாடி விஸ்தாரமாக முழுவதும் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டு நவீனமாக இருந்தது. அறையின் முன்பகுதியில் இருந்த தாழ்வான மேஜைக்கருகில் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் இருந்தன. சுவரின் மேல்புறத்தில் புதிதாக மாலை போட்டு சிவபிரகாசத்தின் படம் இருந்தது. கதவில் பெயர் பலகை சமீபத்தில் மாற்றப்பட்டிருக்கலாம் என்று தோன்றியது. எங்கும் ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். வசந்த், நான் மட்டும் உள்ளே போகிறேன். இந்த பொண்ணுக்கிட்ட பேச்சு கொடுத்து ஏதாவது விஷயம் இருந்தால் கிரகிச்சு வாங்கிக்கோ. முக்கியமாக என்ன வேணும்னா, இந்த ஆஃபீஸுடைய அமைப்பு சம்பவ தினத்தின் போது பாலகிருஷ்ணன் அன்கோ எங்கே இருந்தாங்க? பேசாமல் போங்க பாஸ், நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளவா என்ன பார்க்கலாம்.
அறைக்குள் இயற்கை வெளிச்சம் இருக்கும்படியாக சுவர்களில் பெரும்பகுதி கண்ணாடியில் இருந்தது. கணேஷ் எதிர்பாராமல் அறையில் 3 இருந்தார்கள். தனியாக சோஃபா செட்டில் வீட்டிருந்தார்கள். மிஸ்டர் பாலகிருஷ்ணன்? கணேஷுக்கு முதுகை காட்டி கொண்டிருந்தவர் திரும்பினார். 40-45 வயது இருக்கலாம் போல தோன்றியது. சின்ன நெற்றியும் சுலபமான புன்னகையும் கொண்டு கணேஷை நாடி கை குலுக்கினார். உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் அருணாச்சலத்தின் கேஸை எடுத்துக்க போகிறீங்களாமே? இன்னும் தீர்மானிக்கலை சார் என்ற மற்ற 3 பார்த்தான். 3 அவனை நெருங்குவது போல தோன்றியது. வசந்தை உள்ளே கூட்டி வந்திருக்கலாமோ? இவன் தான் பாபு. இது ராமசுவாமி. சுவாமின்னு தான் கூப்பிடுவோம். பாபு பாலகிருஷ்ணனை விட இளமையாக இருக்க அவன் பார்வையில் கூர்மை இருந்தது. நெற்றி அடிக்கடி சுருங்கி பள்ளம் போட்டிருந்தது. உயர்ந்த தாடையும் சற்று வலுவான புஜங்களும் தெரிந்தன. ராமசுவாமியை சுவாமி என்று கூப்பிடுவது பொருத்தம்தான் என்று தோன்றியது. ஏனெனில் காவி சட்டையும் கழுத்தில் துளசி மாலையும் தாடியும் நெற்றியில் திருநீற்றின் மத்தியில் குங்கும ரத்தமுமாக இருந்தான். சாமி கொஞ்சம் ரிலீஜியஸ் டைப், பக்தியெல்லாம் ஜாஸ்தி. அப்படியா? ஐயப்பன் கோவிலா? சுவாமி தலையை அசைத்தான். எப்போ மாலைக்கு போக போகிறீங்க? சுவாமி பாலகிருஷ்ணனை பார்க்க அவர் 19ஆம் தேதி என்றார். பேச மாட்டாரா? மௌன விரதம் இருக்காரா? ஆமாம் சார், 40 நாளாச்சு. இன்னும் 8 நாள் தான். ரொம்ப பக்தி. ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் எதுவுமே கிடையாது அவனுக்கு. சரியான சாமியார். இவனுக்கும் சேர்த்து வச்சு நாங்கள் சின்ன சின்ன பாவங்களாக செஞ்சிட்ருக்கோம். என்ன பாபு என்று சிரித்தார். பாபு சிரிக்கவில்லை. கணேஷை பார்த்து கொண்டிருந்தான். ஏதாவது பேசணுன்னா என்ன பண்ணுவீங்க? சுவாமி தன் அருகில் இருந்த சிலேட்டை எடுத்து காட்டினான். ரொம்ப உத்தமம் சார். பேசுகிறதுனால தான் பல வழக்குகள் வருது. சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கு வந்தீங்க? உங்கள் கசின் அருணாச்சலம், அவரை உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஓஎஸ், நல்லா தெரியும். அவர் அந்த காரியத்தை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? எதை? மாமாவை கொலை செஞ்சதியா? ஒன்று விட்டு மாமா, நாங்கள் எல்லாருமே உறவுக்காரவங்க தான் இல்லையா சாமி? சுவாமி தலையசைத்தான். மிஸ்டர் கணேஷ், அருண் ஒரு விதமான ஆசாமி. நாங்கள் 4 பேருமே டைரக்டர்ஸாக இருந்தோம். எங்கள் 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் ஒத்துமை இருந்தது. அவன் மட்டும் தனியாக தான் இருந்தான். மாமா அவனை ஏமாத்திட்டார்னு ரொம்ப கோபம், வெறுப்பு. அவனுடைய சொந்த அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டியை மாமா ஓவர்டேக் பண்ணிட்டாரு. அதில் ரொம்ப வெறுப்பு. அந்த வெறுப்பு கொலை வரைக்கும் போயிருக்கலாமாங்கிறதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. கொலைங்கிறதே ஒரு விதமான எமோஷனல் ட்ராமா தானே. பாபு கணேஷையை பார்த்து கொண்டிருப்பது ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று சட்டென்று அவனை கேட்டான். பாலு சொல்கிறது சரி என்றான். அருண் செய்யக்கூடியவன் தான். என்கிட்ட ஒரு முறை பேசிகிட்டு இருக்கிறப்ப வெளிப்படையாகவே சொன்னான். கிழத்த ஒரு நாள் தீத்து கட்ட போகிறேன். கல்யாணத்தில் அவனுக்கு இஷ்டமே இல்லை. அந்த காந்தாவை கல்யாணம் பண்ணுறதுல தான். பாருங்கள் மிஸ்டர் கணேஷ், உண்மையாக பார்க்க போனால் ப்ராப்பர்ட்டி முழுக்க மாமாவுக்கே பாத்தியது கிடையாது. எங்களுக்கு அதில் சரிசமமான பாத்தியதை உண்டு. ஆனால் மாமா எங்களை எல்லாம் ஒரு டம்மி மாதிரி தான் வச்சுருந்தார். டைரக்டர்ஸாக வச்சுருந்தாலும் டிசிஷன் எல்லாம் அவர் தான் எடுத்துகிட்டு இருந்தார். பார்க்க போனால் எங்கள் 4 பேருக்குமே அவர் பேரில் ஒரு ஏமாற்றம் வெறுப்புன்னு தான் சொல்லணும். அவருக்கு நேர் வாரிசு இல்லை. எப்போவாவது ஒரு நாள் ப்ராப்பர்ட்டி நம்ம கையில் வந்து தான் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தோம். அந்த கல்யாண உத்தேசம் உங்களை பாதிக்கலையா? ஒரு விதத்தில் அது எங்களுக்கு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. அதை பற்றி சிந்திச்சு என்ன மாதிரி பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ளே அருண் முந்திக்கிட்டான். நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு தீர்மானிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான எல்லா செலவையும் நாங்கள் கம்பெனி மூலமாக பார்த்துக்குறோம். தேங்க்ஸ். நான் அதை இன்னும் தீர்மானிக்கலை. ஏன்? அவர் இல்லையாங்கிற சந்தேகம் எனக்கு இன்னும் தீரலை. 4 பேரில் யாராவது ஒருத்தராக கூட இருக்கலாம்ல. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. எங்களையும் சந்தேகிச்சாங்க. நல்ல வேளை எங்களுக்கு அன்றைக்கி சரியான அலிபி கிடச்சிச்சு. அன்றைக்கி எல்லோரும் ஆஃபீஸில் டயத்துக்கு வந்துட்டோம். 9 மணிக்கே வந்துட்டோம். பழனிவேல் கேட்ட சமயத்தில் நாங்கள் எத்தனை மணி பாபு? 10லேருந்து 10:30 வரை 3 பேரும் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ங்களோட மீட்டிங்கில் இருந்தோம். அது பெரிய வரப்பிரசாதம் மாதிரி ஆகிப்போச்சு. இல்லைன்னா போலீஸ் எங்களை போட்டு குடைஞ்சிருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அருணாச்சலத்துக்கு அவரை கொல்ல எத்தனை கோபமும் காரணமும் இருந்ததோ அத்தனையும் எங்களுக்குள்ளேயே இருந்துச்சு. சரி, இப்போ ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும் சார்? என்ன ஆகும்? ஜாயிண்ட் ஃபேமிலி. நாங்கள் தான் கிட்டத்து பாத்தியக்காரர்கள். எங்களுக்கு தான் வரும். உயில் எதுவும் எழுதியிருக்காரா? எழுதுனதா தெரியல. அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நிச்சயம் எழுதியிருப்பார். அவளை பார்த்தீங்களா? ரொம்ப நொந்து போயிருப்பாளே. இந்த கொலையை வேறு யாராவது செஞ்சுருப்பாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? வேறு யாராவதுனா அவளா? அவன் ஏன் பெரியவரை கொள்ளணும்? நான் காந்தாவை சொல்லலைங்க. உங்கள் 4 பேரை தவிர வேறு யாராவது அவருக்கு எதிரி இருந்தாங்களா? இப்போ அருணாச்சலம் இல்லைன்னா அந்த திசையில் நான் பார்க்கணும்.
சொல்ல முடியாது. பெரியவர் பலவிதமான தகுடு திட்டம் பண்ணியிருக்கார். இன்னும் யாருக்காவது விருப்பு அவர் மேலே இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. எனவே நீங்கள் அருண் கேஸை எடுத்துக்கணும்னு நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம். எழுந்து அவன் கையை குலுக்க விரும்பினார். ஒன் லாஸ்ட் கொஸ்டின், அவரை நீங்கள் எப்போ கடைசியாக பார்த்தீங்க? காலையில் 6:30 இருக்கும். அங்கே போயிருந்தோம். இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான். அதை போலீஸ்கிட்ட கூட சொல்லியிருக்கோம். அப்போ ஏதாவது கலக்கத்தில் இருந்தாரா? இல்லை, மீட்டிங்க்கு வர முடியாது, நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னார். யாரையாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னாரா? நீங்கள் 3 பேருமே போயிருந்தீங்களா? இல்லை, சுவாமி வரல, அவன்தான் பூஜையை விட்டு வரமாட்டானே. பெரியவர் எனக்கு 10:30 மணி சுமாருக்கு ஃபோன் பண்ணது தெரியும்ல? தெரியும். அதை வச்சு தானே டெத்து டைமையே கணக்கு போட்டிருக்காங்க. அப்போ என்கிட்ட என்னை கொல்ல சதி நடக்கிறதா சொன்னாரே, அதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? இல்லை, அதை பற்றி பேசுனதே கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ், நான் வரேன். உங்கள் நேரத்தை வீணடிச்சிட்டேன். பரவாயில்ல, எப்படியாவது அருணுக்கு உதவி செஞ்சீங்கன்னா சரி. அட்வான்ஸாக பணம் வேணுமா? தேவை இருந்தால் வாங்கிக்கிறேன். அணுவை நினச்சா தான் பரிதாபமாக இருக்குது. அருண்கிட்ட சொல்லுங்கள், வந்து பார்க்குறோம். சரி சார், வரட்டுமா? குட் நைட், மறுபடி பார்க்கலாம் என்றான் கணேஷ். அறைக்கு வெளியே வந்தபோது வசந்த் அந்த பெண்ணிடம் பேசி கொண்டிருந்தான். அவிட்டமா நீங்கள்? ஒரு நிமிஷம் இருங்க, ஜோதிட பிரகாசத்தில் என்ன சொல்லியிருக்கின்னா? அவள் ஆர்வத்துடன் அதை கேட்டுக்கொண்டிருந்தாள். என்ன பாஸ், காரியம் முடிஞ்சிச்சா? இங்கே நம்ம வினிதா தானே உங்கள் பேர்? வினிதா கிட்ட பேசிகிட்டு இருந்ததில் பொழுது போனதே தெரியல. இல்லை வினி சார், உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஜோக்கு ஏதாவது சொன்னானா? அந்த பெண் வசந்தை பார்த்தாள். பை வினி. வாங்க பாஸ், போகலாம். டேய், நான் சொன்ன காரியம் என்னடாச்சு? என்ன டீட்டெயில்ஸ் வேணும் கேளுங்க. சம்பவ தினத்தின் போது எப்போ அவங்க வந்தாங்க ஆஃபீஸ்க்கு? அவங்க அலிபி சொல்லுமா? ஏதோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கா? அங்கே 3 பேர் இருந்திருக்காங்க. 21 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் போர்ட் ரூமில் மீட் பண்ணியிருக்காங்க. அசைக்க முடியாது. இவங்க இல்லை பாஸ், போலீஸ் துப்புரவாக விசாரிச்சிருக்காங்க. அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சிருக்காங்க. வினிதா தான் மினிட்ஸ் எடுத்திருக்கா. மினிட்ஸ் காப்பி கூட ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கேன். என்ன பாஸ், 6ஆம் நம்பர் அழுத்துறீங்களே? பேசாமல் வாடா. 6வது மாடியில் லிஃப்ட் நின்றபோது கணேஷ் கதவை திறந்தபோது 10 முகங்கள் நிமிர்ந்து பார்த்தன. ஆஃபீஸ் அறை. சாரி, ஐ வாண்ட் டு கோ டு த டாய்லெட் என்றான் கணேஷ். காரிடாரில் நேராக மேலே போனீங்கன்னா இருக்கும். வெளியே வந்து நடந்தான். என்ன பாஸ், டாய்லெட் மோகம் கூட, வாயேன் என்று டாய்லெட் கதவை திறந்தான். அதன் ஜன்னல்களை திறந்து எட்டி பார்த்தான். வசந்த், இறங்கு, நான் காவல் காக்கிறேன். என்னது? இந்த பாரு, இந்த டாய்லெட்டுக்கு நேர கீழே தான் அந்த ரூம் டாய்லெட் இருக்குது. எந்த ரூமு? அதான் அவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருந்த அந்த ரூமு. அந்த டாய்லெட்டுக்கு இங்கேருந்து பைப்பை பிடிச்சிட்டு அப்படியே இறங்கிடலாம். சீக்கிரம் இறங்கு. என்ன பாஸ், பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எதிர்த்து பேசாமல் சீக்கிரம் இறங்க போறியா இல்லையா? எதுக்கு இறங்கணும்னு அவங்க என்னை பற்றி என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியணும். சரியாக போச்சு. இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? நம்ம வின்னிக்கிட்ட சொல்லி இன்டர்காமை ஓப்பன் பண்ணியிருப்பேன். அதுக்கு பதிலாக கக்கூஸில் இறங்க சொல்கிறீங்களே, அதுவும் 6வது மாடி. கீழே விழுந்தா பாடி என்ன ஆறுது? என்ன வேணும்? அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு மானிட்டர் பண்ணணும், அவ்வளவுதானே? வின்னி எனக்காக என்ன வேணாலும் செய்வா. பேசாதேடா, வாடா போகலாம். மறுபடி அங்கே வந்தபோது வசந்த், ஹாய் வின்னி. நீங்கள் இன்னும் போலியா வசந்த்? இல்லை வின்னி, உன்னை விட்டு போகவே மனசு வரல. இக்பாலின் சபைக்கு வாருங்கள், 2 கோப்பை அருந்துங்கள் என்று உன்னை ஒரு பார்ட்டிக்கு கூப்பிடலான்னு வந்தேன். இது என்ன இன்டர்காமா? நல்லா இருக்கே, உள்ளே பேசுகிறதெல்லாம் கேட்குமா? ஆனால் மாஸ்டர் ஸ்விட்ச் அங்கே தான் இருக்குது வசந்த். போச்சுடா. சரி டாட்டா, நான் வரட்டுமா? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நல்லா தேன் சாப்பிடு, ஹெல்த்தியாக இருப்பேன். வெளியே வந்ததும், சாரி பாஸ், முடியலை. பேசாமல் நான் சொன்ன ஐடியாவே செஞ்சுருக்கலாம்டா. கக்கூஸா? என்ன விளையாடுறீங்களா? வசந்த் எப்போ ஏற்பட்ட குடும்பம்? கக்கூஸெல்லாம் இறங்க மாட்டேன். வேணும்னா வேற சொல்லுங்கள். போடா, உருப்படி இல்லாத பயலே. என்ன பாஸ் ஆச்சு? ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சா? எனக்கு என்னவோ அவங்க 3 பேரும் சம்திங் ஃபிஷி. அவங்க பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஆள் வச்சு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாமே? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் மோட்டிவ் இருக்குதேடா. மோட்டிவ் இருக்கிறவன்லாம் மர்டர் பண்ணணும்னா ஜெயில் தாங்காது பாஸ். கீழே வந்து காரில் உட்கார்ந்தபோது அந்த சுவாமி வெளியே வந்து ஒரு டிரைவர் கதவை திறக்க காரில் உட்காருவதை பார்த்தான். வசந்த், நீ ஓட்டு. எங்கே போகணும்?
அந்த தாடிக்காரன் ஏறிக்கிட்டான்ல காரில், அதான்டா அந்த வெள்ளை அம்பாசிடர். ஆமாம் தெரியுது, அது பின்னாடியே போ. அந்த கார் புறப்பட்டு வள்ளுவர் சிலை பக்கம் சென்று வலப்பக்கம் திரும்புவதை பார்த்தான். விட்டுறாத, டிராஃபிக் அதிகமாக இருக்குது. பயப்படாதீங்க பாஸ். யார் இந்த தாடி? அந்த 3 பேரில் ஒருத்தண்டா, ரொம்ப பக்திமான். ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாரு, மௌன விரதம் வேற. ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க மௌன விரதம் இருப்பாங்களாடா? அடையார் விளிம்பில் புதிதாக கட்டப்பட்ட ஐயப்பன் கோவிலில் கார் நிற்க அந்த தாடிக்காரன் மட்டும் இறங்கி உள்ளே சென்றதை பார்த்தான். என்ன பாஸ், போகலாமா? இரா, மரத்தொட்டியிலே நிறுத்து, வெளியே வரட்டும். நாள் பூரா இவனை துரத்தணுமா? பார்க்கலாம், இரு, வரான் பாரு. அங்கிருந்து கார் கிளம்பி பாலத்தை கடந்து பிரிந்து தனிப்பட்ட புது வீடுகள் கட்டியிருக்கும் ஒரு காலனிக்குள் நுழைந்தது. அது ஒரு வீட்டின் முன் நிற்க வசந்த் கொஞ்சம் தள்ளி நின்றான். இப்போ என்ன? வெயிட். எமர்ஜென்சி மீட்டிங்கா என்றான். வீட்டின் வாசலில் டூலெட் போர்டு போட்டிருந்தது. சுவாமி கேட்டை திறந்து சென்று மணி பொத்தானை அழுத்தினான். வயதானவர் வந்து கதவை திறக்க உள்ளே சென்றார். என்ன பாஸ், இது அவன் வீடான்னு பார்க்கணுண்டா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு. காலையிலேருந்து என்ன செய்கிறீங்கன்னு தலை காலு புரியலை போங்க. இது இந்த ஆள் வீடாக இருந்தால் அவன் காத்தாலே பல்லு தேய்ச்சிட்டு வெளியே வர்ற வரைக்கும் இங்கே காத்துட்டு கிடக்கணுமா? இது இந்த ஆள் வீடாக இருக்காது. டிரைவர் இன்னும் குலாவை கூட கழட்டாமல் காத்துட்ருக்கான் பாரு. அதானே, இதோ சாமி வரானே. இப்போ என்ன, மறுபடியும் ஃபாலோவா? இல்லை வசந்த், இங்கேயே நிறுத்திக்க, வா அந்த வீட்டில் போய் விசாரிக்கலாம். டூலேட் தான், வேற என்ன? வசந்த் காரை விட்டு வெளியே வர இருவரும் அந்த வீட்டை அணுகினார்கள். மணி பொத்தானை அழுத்தவும் கொஞ்ச நேரத்தில் மறுபடி அந்த பெரியவர் திறந்து எஸ் பெரிதாக சோடா பாட்டில் கண்ணாடி வைத்துக்கொண்டு ஹிந்துவின் கிராஸ்வேர்ட் பக்கத்தை மடக்கி வைத்து கொண்டிருந்தார். என்ன வேணும் உங்களுக்கு? சார், இந்த வீடு வாடகைக்கு விடுறதா கேள்விப்பட்டோம். இப்போ தானே வந்தார். யார் வந்தாங்க? அதான் ஒருத்தர் வந்துட்டு போனாரே, செட்டில் ஆயிடுச்சே. அப்படியா என்று வசந்த் கணேஷை பார்த்தான். கணேஷ் ஒரு விரலை சொடுக்கினான். அது அவர்களுக்கு ஒரு ரகசிய ஒப்பந்தம். விரலை சொடுக்கினால் இன்னும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்று அர்த்தம். வசந்த் குறிப்பறிந்து, நீங்கள் கிராஸ்வேர்ட் போடுவீங்களா? 10 வருஷமாக போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா? பைத்தியம் சார். அவர் உடனே மலர்ந்து, பிரமாதம், அடடா, உங்களுக்கு போய் வாடகைக்கு கொடுக்காம போயிட்டேனே மாடிய. அவர் எவ்வளவு சார் ஆஃபர் பண்ணார்? 1500. உங்களால் அத்தனை கொடுக்க முடியுமா? 3 பெட்ரூம் இருக்குது. அவங்க 3 பேர் கசின்ஸாக, பெரிய கம்பெனி, எஸ்பி இண்டஸ்ட்ரீஸ். இல்லை, சமீபத்தில் கூட அவர் செத்து போயிட்டாரே, அவருடைய வாரிசுங்களாம். அட்வான்ஸ் கொடுக்குறதா சொன்னாரா? சொன்னார், எத்தனை வேணும்னாலும் கொடுக்குறேன்னு சொன்னார். பரவாயில்ல, எங்களுக்கு லக் இல்லை. ஐ எம் ஸோ சாரி. அவர் வந்து வேலையை முடிச்சுட்டார். 5 நிமிஷம்தான் பேச்சுவார்த்தை, சட்டுன்னு முடிச்சிட்டார். டோக்கன் வேற வாங்கிட்டேன், அதான் தயங்குறேன். பரவாயில்ல பரவாயில்ல, நாங்கள் வரட்டுமா? காரில் கேஸை சால்வ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னது? இரு, நான் எதுக்கும் தாவ விரும்பலை. இப்போ என்ன பண்ணுற? காலையில் போனோம் பாரு, ராயப்பேட்டை பார்க்கு, அங்கே போகிறேன். இதுக்கு? அதெல்லாம் கேட்காத, நீ பாட்டுக்கு நேராக ஓட்டு. நான் இந்த கேஸில் கிடையவே கிடையாதா? ஆமாம், நீ பாட்டுக்கு இருக்கிற பொண்ணையெல்லாம் கிரீத்தின்னு துரத்திட்டு இருந்தா அது பாட்டுக்கு அது, இது பாட்டுக்கு இது. இப்போ என்ன திடீர்னு அங்கே கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள். வசந்த், உன் மூளை மழுங்கி போயிடுச்சா? அந்த பெரியவர் சொன்னதில் ஏதாவது வினோதமாக பட்டுதா உனக்கு? இருங்க, கொஞ்சம் முக்கிய யோசிக்கிறேன். கொஞ்ச நேரம் கழித்து இல்லை என்றான். கவனம் போதாதுடா. பொம்பளைக்கு ஜாதகம் பார்த்தா இப்படி தான் புத்தி மட்டமாயிடும். போதாது, போதவே போதாது, முட்டாள். அந்த ஆள் சுவாமி. என்ன அந்த ஆள் சுவாமி? அவ்வளவுதான். கொஞ்சம் சுவாமியார், ஐயப்பன் கோயில், மௌன விரதம். ஓ மை காட் பாஸ், சாரி, நான் கவனிக்கல. இப்போ புரியுதா? ஐயோ, நல்லாவே உக்கரமாக புரியுது. கேஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ எதுக்கு ராயப்பேட்டை பார்க்குக்கு போகிறோன்னு தெரியுதா? கார் மறுபடி மயிலாப்பூர் பக்கம் திரும்ப, அதாவது பாஸ், காலையில் எதுக்கு போனீங்கன்னு சொல்லுங்கள். அதை சொல்லிட்டா எப்படிரா? இருங்க, அந்த பார்க்குக்கு பக்கத்தில் நம்ம அருணாச்சலம் வீடு இருக்குது. பார்க்கில் ஒரு கார்பரேஷன் கடிகாரம் இருக்குது. அதனால அன்றைக்கி அருணாச்சலம் மணி பார்த்த கடிகாரம் அதாக தான் இருக்கு. சரி, அங்கே நான் எதுக்கு போனேன்? இப்போ எதுக்கு போகிறோம்? இருங்க, கொஞ்சம் யோசிக்க விடுங்க. வசந்தை அப்படி ஒன்றும் நினச்சிடாதீங்க. காலையில் அந்த பார்க் அட்டெண்டர்கிட்ட அந்த கடிகாரத்தை பற்றி விசாரிக்க போனீங்க. சரி, இப்போ எதுக்கு போகிறோம்? காலையில் அந்த ஆள் இருந்திருக்க மாட்டான், சாயங்காலம் தான் வருவான்னு சொல்லியிருப்பாங்க.
வெரி குட்ரா. அந்த பார்க் அட்டெண்டர் கிட்ட என்ன விசாரிக்க போனேன்? ஏயா போன வாரம் 10 நாளாக அந்த கடிகாரம் சரியாக ஓடிட்டு இருந்ததான்னு. கணேஷ் புன்முறுவலித்து அவன் தலையை கொஞ்சம் கலைத்து, உனக்கும் நிறையா மூளை இருக்குடா. இந்த பிரீத்தி கிரீத்தி தமயந்தி எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டேன்னா பொழைச்சிப்பேன். அந்த டவர் கிளாக்கின் கீழ் சின்ன வாசல் படி இருந்தது. அதில் கயிறு கட்டில் போட்டு ஒருவன் தூங்கி கொண்டிருக்க, வசந்த் காரிலிருந்து இறங்கி வந்தவன், யோ வாட்ச்மேன், தூங்குறதுக்காயா உனக்கு சம்பளம் கொடுத்துருக்கு? அவன் பதறி போய் எழுந்து, ஐயா யாரு? கார்பரேஷன்லேருந்து அதிகாரி வந்திருக்காரு, காரில் இருக்காரு பாரு, எந்திரியா. கடிகாரம் சரியாக ஓடுதா? ஓடுதுங்களே. சமீபத்தில் எப்போவது ரிப்பேர் உண்டா? இல்லைங்களே. சாவி கீவி கொடுத்துட்ருக்கியோ? சாவி இல்லைங்களே, மெக்கானிக்கு தான் வருவார். இந்த ஏணியில் ஏறி படிக்கல்ல தூக்கி வச்சுட்டு போவார். 10 நாள் ஓடும். ஓ அப்படியா? சமீபத்தில் எப்போவும் நிற்காமல் ஒழுங்காக ஓடிட்டுருக்கா? ஆமாங்க, வேணும்னா கேட்டு பாருங்க. சரி, நான் வரேன். ஐயா, நம்ம டிரான்ஸ்ஃபர் விஷயம் என்னாச்சு? ராயபுரத்துக்கு போடும்படியாக கேட்டிருந்தாங்க. 2 பஸ்ஸு பிடிச்சி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அப்படியா? உடனே கவனிக்கிறேன். ராயப்பேட்டையிலேருந்து ராயபுரத்துக்கு தானே வேணும், கொஞ்சம் எழுத்து தானே வித்தியாசம், உடனே பண்ணிடுறேன் என்று காருக்கு வந்தான். என்னடா, அந்த ஐயாவுக்கு டிரான்ஸ்ஃபர் வேணுமா? கடிகாரம் என்னடாச்சு? பாஸ், அது கிராவிட்டி கிளாக்கு, மேலே ஏற்றி வச்சா அது பாட்டுக்கு ஓடும். அன்னைக்கு ஓடிருக்கா? அப்படி தான் தோணுது. இதில் கெட்டு போகிறதுக்கு அதிக விஷயமே இல்லை. செத்த முன்ன பின்னே ஓடும். முன்ன பின்னேனா 1 மணி நேரம் ஸ்லோவாவா? சேச்சா அப்படி இல்லை, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் யோசிக்கிறத தான் நானும் யோசிச்சிட்ருக்கேன். இப்போ எங்கே போகணும் தெரியுமா? முதல்ல இன்ஸ்பெக்டர் பழனிவேலை பார்த்துட்டு அவர்கிட்டேருந்து எப்படியாவது சிவபிரகாசத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தே ஆகணும்டா. புரியுது பாஸ், கில்லாடி நீங்கள். பழனிவேல் வாங்க. என்ன டைமுக்கு முன்னாடி வந்துட்டிங்களே, அழைச்சிட்டு வரலையா அந்த அருணாச்சலத்தை? பழனிவேல், எங்களுக்கு ரொம்ப அவசரமாக அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தேவைப்படுது. எதுக்கு? இந்த கேஸில் உங்களுக்கு புகழ் வரப்போகுது என்றான் வசந்த். என்ன சொல்கிறீங்க? விளங்கும்படியாக சொல்லுங்கள். பழனிவேல், இந்த கேஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி அத்தனை எழுதில்லை. அருணாச்சலம் இதை செய்யலை. எப்படி சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம் எங்ககிட்ட கேள்வி கேட்காம அந்த ரிப்போர்ட்டை மட்டும் காமிச்சிட்டிங்கன்னா நல்லது. எஸ்பியை கேட்கணும். கேளுங்க, காத்திருக்கோம். இப்போ என்ன சொல்கிறீங்க? அருணாச்சலம் இல்லைங்கிறீங்களா? அந்த ரிப்போர்ட்டை பார்க்காம எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் விசாரித்ததில் கேஸு வேறு திசையில் திரும்பிட்டுருக்கு. அதனால் பளிச்சுன்னு புத்திசாலித்தனமாக ஒரு டெவலப்மெண்ட் வந்தாலும் வரும். அப்படி கிடைச்சதுன்னா அதுக்கு உண்டான கிரெடிட்டை உங்களுக்கே கொடுக்குறோம். உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சாலும் கிடைக்கும். என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு புகழ் எதுவும் வேண்டாமா? எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி புதுசாக கிளப்புறதுக்கு என்ன ஆதாரம்னாவது சொல்லுங்களேன். அருணாச்சலம் இல்லை, உங்களால் நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். 10:30 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் செத்து போயிருக்காரு. அருணாச்சலம் அவரை போய் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவன் எவிடன்ஸ் கொடுக்குறப்போ உளறி இருக்கான். 9 மணின்னா அப்புறம் 10:30 மணின்னா எல்லாம் தெரியுமே உங்களுக்கு. எல்லாம் தெரியும் பழனிவேல். இருந்தாலும் ஒன்று யோசிச்சு பாருங்கள். திட்டமிட்டு கொலை செய்கிறவன் அந்த மாதிரி ஓப்பனாக எல்லாரும் பார்க்குற மாதிரி வருவானா? அவன் திட்டமிட்டு வந்தான்னு யார் சொன்னாங்க? பெரியவர் கூட சண்டை போட்டுட்டு அந்த கோபத்தில் மண்டையில் அடிச்சிருக்கான் அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். நீங்கள் வேணும்னா பிஎம் ரிப்போர்ட்டை பாருங்கள். இதுலேருந்து என்ன தெரிய போகுது? எப்படி செஞ்சாருன்னு தெரியுமா? காட்டுங்களேன் பார்க்கலாம். அந்த ஃபைலை எடியா. கணேஷ் ஃபைலை வாங்கி ஆர்வமுடன் பார்த்தான். பாஸ், டைம் ஆஃப் டெத் பாருங்க என்றான் வசந்த். அதான் 10:30 ஏற்கனவே தீர்மானிச்சாச்சே. இருங்க என்று கணேஷ் அந்த ரிப்போர்ட்டில் விரலை ஓட்டினான். ப்ராபபிள் டைம் சின்ஸ் டெத் 10 மணி நேரம். மிஸ்டர் பழனிவேல், போஸ்ட்மார்ட்டம் அன்றைக்கி எப்போ நடந்துச்சு? 4:30 மணின்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட்டில் இருக்குமே. ஆமாம், 4:35. இதிலிருந்து 10 மணி நேரம் கழிச்சா காலையில் 6:30 மணிக்கு செத்து போயிருக்காருன்னு அர்த்தம். என்ன பாஸ்? மிஸ்டர் பழனிவேல், இதை நீங்கள் பார்த்தீங்களா? 10 மணி நேரங்கிறத காலையில் 10 மணின்னு எடுத்துக்கிட்டிங்களா? சேச்சே, டைம் ஆஃப் டெத்து தானே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எங்களுக்கு அவ்வளோவா நம்பிக்கை ஏற்படலைங்க. சரி, ஒப்புத்துக்கிறோம். ஆனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்களா? பண்ணோம். ஆனால் இந்த கேஸில் இறந்து போன சமயத்தை பற்றி சந்தேகமே எங்களுக்கு ஏற்படலை. நீங்களே சாட்சி சொன்னதுபடி 10:30 மணிக்கு பெரியவர் உங்கள் கூட பேசியிருக்காரு. அதனால் டைம் ஆஃப் டெத் ரிப்போர்ட்டை நாங்கள் எடுத்துக்கவே இல்லை. நீங்கள் செஞ்சது சரிதான். ஆனால் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு.
அந்த 10:30 மணிக்கு பேசுனது நிஜமாவே சிவபிரகாசமா இல்லை வேற யாராவதான்னு? என்ன சொல்கிறீங்க? அஸ்திவாரத்தையே கலைக்கிறீங்க? ஆமாம், அந்த ஆள் 10:30 மணிக்கு முன்னாலேயே இறந்து போயிருந்தாருனா? அந்த ஆள் 6:30க்கு இறந்து போயிருக்கார் சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. என்னுடைய சாட்சியத்தினாலே நீங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டீங்க. காலையில் 6:30 மணிக்கா? ஆமாம் சார். அப்போ தான் அவரை பாலகிருஷ்ணனும் பாபுவும் பார்க்க வந்திருக்காங்க. அதை பற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாம் என்ற பழனிவேல் யோசனையுடன், பட் உங்களுக்கு ஃபோன் பண்ணது யார்? இருங்க வரேன். இந்த திட்டத்தை எல்லாமே அவங்க 3 பேருமே யோசித்து செஞ்ச காரியம்னு வச்சுக்கலாம். அவங்கன்னா அந்த அம்மாவும் கூடவா? அந்த அம்மா கிடையாது. அம்மாவுக்கு பெரியவர் இருக்கிறதுல தான் இஷ்டம். பெரியவர் செத்து போயிட்டாருன்னா லாபம் அடையிறவங்க அந்த 4 பேரும் தான். அதில் அருணாச்சலத்தை விட்டுருவோம். அவங்க 3 பேர் ஒரு கட்சி. அருணாச்சலம் தனியாக சண்டை போடுறவன்னு தெரியுது. அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு அருமையான திட்டம் அமைக்கிறாங்க. ரொம்ப பிளான் பண்ணி பெரியவரை தீர்த்து கட்டிட வேண்டியிருது. ஆனால் 3 பேரும் மாட்டிக்காதபடி பெரியவர் அந்த இறந்து போன சமயம் 3 பேரும் வேறு இடத்துல இருந்தோன்னு ஆணித்தரமாக நிரூபிக்கிற மாதிரி ஒரு திட்டம் அமைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு லாயர் வந்து, இதை பாருங்கள் சார், பெரியவர் என்னை 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சார், போய் பார்த்தேன், செத்து கிடந்தார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா 10:30 மணிக்கு தான் அவர் செத்து போனாருன்னு கேள்வி கேட்காம ஒப்புத்துக்கப்படும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முன்ன பின்ன இருந்தால் கூட நேரடி சாட்சியம் இருக்கிறதுனால அதுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. அந்த 10:30 மணிக்கு அவங்க எங்கே இருக்காங்க? ஆஃபீஸில். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க. நான் அந்த மீட்டிங் மினிட்ஸை பார்த்தேன். எமர்ஜென்சி மீட்டிங், அவசரமாக அஜெண்டா இல்லாமல் கூப்பிட்ட மீட்டிங். அதன் நோக்கம் என்ன? 10:30 மணிக்கு அவங்க 3 பேரும் ஆஃபீஸில் தான் இருந்தாங்க அப்படின்னு ஆணித்தரமாக ஸ்தாபிக்க சாட்சியங்கள் சேர்க்கறது. அப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணது சிவபிரகாசம் இல்லையா? அதிலே தான் சார் அவங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. சிவபிரகாசத்தை கணேஷுக்கு முன்ன பின்ன தெரியாது. எனக்கு ஒரு டெலிஃபோன் வருது. நான் தான் சிவபிரகாசம் பேசுகிறேன், நான் ஒரு சிக்கலில் இருக்கேன், உடனே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன செஞ்சேன்? பரவாயில்ல, சாயங்காலம் வரேன்னு முதல்ல சொன்னேன். அவங்களுக்கு கொஞ்சம் திகில் ஆயிடுச்சு. சாயங்காலம்னா ரொம்ப லேட்டு. அதனால் என்னை அவங்க கட்டாயமாக பார்க்க என்னை யாரோ கொல்ல சதி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சதிங்கிற வார்த்தை வாய் தவறி வந்துடுச்சு. சத்திக்காரங்களே ஃபோன் பண்ணுறப்ப அது எப்படியோ வெளிப்பட்டுருச்சு. நான் உடனே புறப்பட்டு வரேன்னு சொல்லி அங்கே போகிறேன். அவர் செத்து கிடக்கிறத பார்க்குறேன். அதனால் எனக்கு ஃபோன் பண்ணது சிவபிரகாசம் இல்லை அப்படின்னு சந்தேகமே எனக்கு வரல. ஃபோன் பண்ணார், ஏதோ ஆபத்துன்னு அங்கே போகிறதுக்குள்ளே ஆபத்து முந்திக்கிட்டது அப்படி தான் நினச்சிட்டேன். அப்போ ஃபோன் பண்ணது யார் தான்? அந்த மௌன விரத சுவாமி. அந்த மௌனம் இருக்குது பாருங்க, அது ரொம்ப பெரிய பக்தி மாதிரியும் மௌன விரதம் இருக்கிறாப்புலையும். ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு மௌன விரதம் எதுக்கு? அது சகஜம் இல்லையே. அது எனக்கு கொஞ்சம் உதைச்சிது. அப்புறம் அந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனோம். ஒரு வீட்டில் வாடகைக்கு இடம் கேட்க போயிருக்காரு. அந்த வீட்டுக்காரரோட வாடகையை பற்றி அவர் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டதா வீட்டுக்காரரே சொன்னார். அதனால் மௌன விரதங்கிறது ஒரு வித பாசாங்குன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்காக பாசாங்கு பண்ணணும், ரொம்ப நாளாகவே திட்டமிட்ட விஷயம் இது. மற்ற பேருக்கு மௌன விரதம் இருக்கிறாப்புல பாவனை பண்ணிட்டு எனக்கு சுவாமி ஃபோன் பண்ணியிருக்கான். யார்? சிவபிரகாசமா? ஃபோன் பண்ணப்போ அவன் குரலை நான் கவனிச்சிருப்பேன் இல்லையா? கொலையை விசாரிக்கிறப்ப சந்தர்ப்பத்தில் அவன் குரலை கேட்க மறுபடி வாய்ப்பு ஏற்படும் இல்லையா? அதனால அவன் குரலை கேஸ் முடிகிற வரைக்குமாவது நான் கேட்காம இருக்கிறதுக்காக மௌன விரதம். சப்பாஷ்! அப்போ உங்கள் தேரிப்படி பெரியவர் காலையில் 6:30 மணிக்கே காலிங்கிறீங்க. பெரியவர் பைஜாமாவில் இருந்திருக்காரு. எதுவும் சாப்பிடலை, யாரையும் கூப்பிடலை. அதிகாலையில் இவங்க 2 பேரும் வந்தது அவங்களே ஒப்புத்திட்டு இருக்காங்க. அதில் போய் சொல்ல விரும்பலை அவங்க. ஏன்னா செத்த நேரம் 10:30 மணின்னு ருசுவாயிடுச்சே. மேலும் அவங்க காலையில் வந்திருந்ததை யாராவது பார்த்து இவங்க வரலைன்னு சொல்லி பொய்யில் மாட்டிக்க அவங்க விரும்பலை. அதனால் காலையில் வந்ததை அவங்களே பழிச்சுன்னு சொல்லிட்டாங்க. காலையில் பெரியவரை பார்த்தோம், ஆஃபீஸுக்கு வரலைன்னாரு. என்ன வேணால் சொல்லலாமே, காலையில் வந்து தீர்த்து கட்டியிருக்காங்க. ஐயோ, இதெல்லாம் எப்படிங்க நிரூபிக்கிறது என்றார் பழனிவேல் திகைத்து போய். அது உங்கள் வேலை. டெலிஃபோன் கொஞ்சம் உபயோகிக்கலாமா? தாராளமாக, என்னை கொஞ்சம் யோசிக்க விடுங்க. சரி, அதுக்குள்ளே நான் டெலிஃபோன் பண்ணிடுறேன். வெயிட், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் ஒரு ஷோ போட்டு பார்க்கலாம். நீங்கள் ரெடியா? ரெடி. இப்போ அவங்க 3 பேர் எங்கே இருக்காங்க? அந்த இண்டஸ்ட்ரி ஆஃபீஸில் தான் இருக்கணும்.
அரெஸ்டெல்லாம் பண்ண முடியும். இருந்தும் அவங்க குற்ற உணர்ச்சி உள்ளவங்களான்னு முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே போங்க, நானும் உங்கள் பின்னாடியே வரேன், கொஞ்சம் தாமதிச்சு. அவங்க ரூமில் இன்டர்காம் இருக்குது சார். வெரி குட். அப்போ ஒரு ஐடியா பண்ணலாம், என் கூட வாங்க. போகிறப்பவே இதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். கணேஷும் வசந்தும் மறுபடியும் அந்த 5வது மாடி முகப்பறையை அடைந்த போது மணி சுமார் 5 ஆகியிருந்தது. ஹாய் வின்னி. ஹாய் வசந்த், என்ன மறுபடியும் வந்துட்டீங்க? பாஸ் இருக்காரா? இருக்காரு. 3 பேரும் இருக்காங்களா? ஆமாம் இருக்காங்க, ஆனால் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போக முடியாதா? கணேஷ் வந்திருக்கிறதா சொல்லு வின்னி. வேண்டாம் சார், கோச்சிப்பார். பாஸ்கிட்ட இன்டர்காமில் சொல்லு, தொந்தரவு பண்ணுறாங்கன்னு, உங்களை அவசரமாக பார்க்கணுன்னு கணேஷ் வந்திருக்காருன்னு. எனக்காக கேட்க மாட்டியா வின்னி? கொஞ்சம் இருங்க சார், கேட்குறேன் என்று சற்று தயக்கத்துடன், கோச்சிக்க போகிறார் என்று சொல்லிக்கொண்டே இன்டர்காமின் பட்டனை அழுத்தினாள். கொஞ்ச நேரத்தில், எஸ் டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஐம் ஸோ சாரி சார், மிஸ்டர் கணேஷ் வந்திருக்காரு. கணேஷ் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு, குட் ஈவினிங், நான் தான் கணேஷ், உங்களை நான் அவசியமாக பார்த்தாகணும். இது விஷயமா? கேஸு விஷயமா? திடீர்னு புதுசாக ஒரு டெவலப்மெண்ட் ஆகியிருக்கு, அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அந்த பக்கத்தில் பட்டென்று சத்தம் அடங்கி போய் கொஞ்ச நேரம் கழித்து இன்டர்காம் உயிர் பெற்று, ஆல்ரைட் வாங்க உள்ளே என்றது. அந்த பக்கம் மாஸ்டரை அழுத்தினால்தான் அங்கே பேசுறது இங்கே கேட்கும் இல்லை என்றான் வசந்த். ஆமாம் வசந்த், இங்கிருந்து பசர் மட்டும்தான் பண்ண முடியும். இங்கே இரு, போயிடாத. உன் கைக்கு மேலே இன்னும் நிறைய பார்க்கணும். கையா இது? ராஜ முத்திரை. உள்ளே போயிட்டு உடனே வர்றேன். உள்ளே நுழைந்த போது 3 பேரும் நின்று கொண்டிருந்தார்கள். வசந்த் கணேஷ் இருவரையும் பார்த்து வசீகரமாக சிரித்து, வாங்க சார். என்ன மிஸ்டர் கணேஷ்? அந்த கேஸை சால்வ் பண்ணிட்டோம் சார். மூவரும் அவனை இப்போது சற்று முகம் சுருங்கி பார்த்தார்கள். அப்படியா? அருணாச்சலம் தானா, இல்லை வேற யாராவதா? கொஞ்சம் உட்காந்து பேசலாமா என்று மேஜையிலிருந்து தள்ளி போய் சோஃபா செட்டில் உட்கார்ந்தான். ரிலாக்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேஸ் இது. அவர்கள் சற்று தீர்மானம் இல்லாமல் அவன் எதிரே உட்கார்ந்தார்கள். சுவாமி, நீங்கள் கூட சரியாக உட்காருங்க. வசந்த், மேஜைக்கு போய் ஒரு பேப்பர் பென்சில் எட என்றான். கை சொடக்கினான். அதற்கு அர்த்தம் திட்டமிட்டபடி செயல்படு என்பது. வசந்த் மேஜையிலிருந்து பேப்பர் பென்சில் எடுக்கும்போது அந்த இன்டர்காமின் சுவிட்சை தட்டுவதை கணேஷ் பார்த்தான். அவர்கள் அதை கவனிக்க முடியாமல் பின்பக்கமாக மேஜைக்கு முதுகு காட்டி உட்கார்ந்திருந்தார்கள். வெரி குட். பெரியவரை கொன்னது யார் தெரியுமா? யார்? நீங்கள் தான் சொல்லுங்களேன். வசந்த், அந்த காகிதத்தை எடு. வசந்த் எடுத்து கொடுக்க, மிஸ்டர் பாலகிருஷ்ணன், எத்தனை தருவீங்க? அமௌண்ட்டை இதில் எழுதுங்க. எதுக்கு? விஷயத்தை போலீஸ்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு. வாட் யூ மீன்? இந்த பாருங்கள், பாசாங்கெல்லாம் வேணாம். நீங்கள் ஒரு பிளான் போட்டீங்க, நாங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கோம். உங்களுக்கு பூரா சொத்தும் வரப்போகுது. அருணாச்சலத்தை கேரண்டியாக ஜெயிலுக்கு அனுப்பிடுறோம். அவன் கேஸை எடுக்கிறது இல்லை. போலீஸ் அவன்தான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக போச்சு. எங்களுக்கு அதிகம் வேண்டாம். என்ன வசந்த்? ஆமாம், 1.5 ரூபா போதும். ஒயிட்டா பாக்கிய? என்ன சொல்கிறீங்க? புரியவே இல்லை கணேஷ். கமான் என்று வசந்த் அவர் அருகில் சென்று வயித்தை செல்லமாக குத்தி, கில்லாடி சார், நீங்கள் 3 பேரும் மாஸ்டர்ஸ், சான்ஸே இல்லை. மிஸ்டர் சுவாமி, நீங்கள் இனிமேல் பேசலாம். நம்ம யாரும் கவனிக்க போகிறது இல்லை. இந்த மௌன விரதத்துக்கு பர்பஸ் முடிஞ்சு போச்சு. அவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து, கணேஷ் சார், நேரம் தாழ்த்தாதீங்க. உங்களுக்கு மொத்தம் வரப்போகிற சொத்து மதிப்பை ஒப்பிட்டா எங்களுக்கு கொடுக்குற பணம் சாதாரணம், பிச்சை காசு. மிஸ்டர், நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே விளங்கலையே. அப்படி சொல்லுங்கள். சரி, நாங்கள் வரோம். டாட்டா. வசந்த், பள்ளிவேல் நம்பர் என்ன சொன்ன? வெயிட், என்ன சொல்ல வந்தீங்கன்னு சொல்லிட்டாவது போங்க. இதுதானே வேணாங்கிறது. நாங்கள் என்ன சொல்ல வந்தோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தான். வெளிப்படையாக சொல்ல வேணாமேன்னு பார்த்தோம். சொல்லிடு வசந்த். சார், பாலகிருஷ்ணன், பாபு, சுவாமி, மௌன விரதி, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நீங்கள் 3 பேரும் சேர்ந்து போட்ட திட்டம் சிவபிரகாசத்தை கொலை பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஃபோன் பண்ணது சிவபிரகாசம் இல்லை, நீங்கள் தான் சுவாமி. பாலகிருஷ்ணன் அதிர்ச்சி எதுவும் காட்டாமல் சோஃபா விட்டு எழுந்து பாபுவை நிறுத்தி, இரு பாபு. ஸோ மிஸ்டர் கணேஷ், உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமாம் சார். சுவாமி, இனிமேல் மௌன விரதமெல்லாம் வேண்டாம், பேசலாம். நமக்குள்ள என்ன ரகசியம்? சுவாமி பாலகிருஷ்ணனை பார்க்க, பேசு சுவாமி என்றார். எப்படி கண்டுபிடிச்சிங்க?
மௌன விரதம் இருக்கணும்னா முழு மனசோடு இருக்கணும். காரில் போகிறப்போ ஸ்லேட்டையும் எடுத்துக்கிட்டு போகணும். உங்களை அந்த வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணோம். அங்கே வாடகை விஷயமா பேசிட்டீங்க. பேசியிருக்க கூடாது. என்ன சாமி இது, கொஞ்ச நாள் பொறுத்திருக்க கூடாதா? ஏய், நீ தானே 10ஆம் தேதிக்குள்ளார பேசி முடிக்கணும்னு சொன்ன பாலு. 10ஆம் தேதிக்குள்ற அன்னைக்கு என்கிட்ட பேசுகிறப்ப 11 மணிக்குள்ற வந்துரு அப்படி தான் சொன்னீங்க. இந்த குள்ற எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மிஸ்டர் சுவாமி இந்த மாதிரி திட்டமெல்லாம் போடுறப்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனம் வச்சுக்கணும். நல்ல ஞாபக சக்தி வேணும். அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது திட்டம் போடுறப்ப சின்னதாக எங்களுக்கு ஒரு ரிங் அடிச்சிருங்க என்று வசந்த் சொல்ல பாலகிருஷ்ணன் எழுந்து, இப்போ உங்களுக்கு எவ்வளவு வேணுங்கிறீங்க? அதான் சொன்னமே 1.5 ரூபா போதும்னு. என்கிட்ட எவ்வளவு கேஷ் இருக்குன்னு பார்க்குறேன் என்று பாலகிருஷ்ணன் எழுந்து குறுக்கே நடந்து தன் மேஜைக்கு செல்ல வசந்த் சாய்மானமாக உட்காருங்க, ரிலாக்ஸ், இட் இஸ் ஆன் த கேம் என்றான். பாலகிருஷ்ணன் தன் மேஜையின் இழுப்பறையை திறந்து சட்டென்று ஒரு துப்பாக்கி எடுத்துக்கொள்ள, அதே சமயம் மற்ற 2 பேரும் பாலகிருஷ்ணன் பக்கம் சேர்ந்து கொள்ள எல்லாமே எதிர்பாராமல் நடந்தது. கணேஷ், வசந்த், லுக் அவுட். சட்டென்று பாலகிருஷ்ணன் துப்பாக்கியை கணேஷின் மார்புக்கு நேராக பிடித்துக்கொண்டு, ஸோ யூ திங்க் யூ ஆர் கிளவர் மிஸ்டர் கணேஷ், என்கிட்ட இன்னும் ஒரு ட்ரிக் பாக்கி இருக்குது தெரியுமா? நகந்தா உன் ஃப்ரெண்டு மாரில் ஓட்ட விழும், அப்படியே நில்லு என்றான். சார், எதுக்கு சார் துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு? சச்சா, கீழே போடுங்க. கிட்ட வராதடா, சுட்டு பொசுக்கி விடுவேன். வசந்த், சும்மா இரு. ஒரு கொலை செஞ்சாச்சு, இன்னும் 2 கொலை செஞ்சுட்டா போகுது. சார், இதெல்லாம் அவசியமே இல்லை. நாங்கள் என்ன பணம் தானே கேட்டோம். 1.5 ரூபா ஜாஸ்தினா கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். அதுக்குன்னு என்ன இப்படி துப்பாக்கி கிக்காக்கியெல்லாம் நீட்டிக்கிட்டு? ஷேட்டப் என்று பாலகிருஷ்ணன் வெறி பிடித்தார் போல கத்தி அதே சமயம் சுட்டு விட்டான். கணேஷ் பாய்ந்து பதுங்க அவன் காதருக்கே குண்டு சீத்து கொண்டு எங்கேயோ தீற்றியது. அறையில் ஊதுவத்தி போல மெல்ல புகை உலவ, ஏண்டா டே சோ மாறிங்களா, சுட மாட்டோன்னு நினச்சியா? ஏந்திரி, சுட மாட்டேனா? இந்த தடவை வேணும்னே குறி வைக்காமல் சுட்டேன். அடுத்த தடவை உங்கள் கணேஷ் மூளை எகிரிக்கும். சார், அவரை சுடாதீங்க, நான் தான் யூஸ்லெஸ், என்ன சுடுங்க சார். 2 பேரையும் சுடத்தாண்டா போகிறேன். உங்கள் 2 பேரையும். பாபு, ஒதுங்கிக்க. வசந்த் பாலகிருஷ்ணனுக்கு 6 மீட்டர் முன்னிலையில் இருந்தான். ஓடி வந்தாலும் அதற்குள் சுட்டுவிட சமயம் இருந்தது. வசந்த், வேண்டாம், விலகிக்க. சார், பாலகிருஷ்ணன், கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் ஒரு கொலை செஞ்சது போதும், இதுக்கு அனாவசியமாக இன்னொன்று? ரீசனபிள். எங்களை கொண்டுட்டு உங்களால் எப்படி தப்பிக்க முடியும் சொல்லுங்கள்? பேசாத பாலு, தீத்து கட்டு என்றான் சுவாமி. பாரு, நழுவுறான் பாரு, சுடு. கணேஷ் கதவருகே வந்து விட்டான். சரையல் என்று நீச்சல் பாய்ச்சல் போல சோஃபாவின் பக்கம் சாய்ந்தான். பழனிவேல், வாங்க என்று இறைந்து கூப்பிட்டான். அதே சமயம் வசந்த் அங்கிருந்து பாலகிருஷ்ணனின் துப்பாக்கி முனை கணேஷை நோக்கி கொண்டிருக்க, சர்க்கஸ்காரன் போல பாலகிருஷ்ணன் மேல் எம்பி அவனை வீழ்த்த முற்பட அவன் கீழே விழ பாலகிருஷ்ணன் துப்பாக்கி வெடிக்க அதன் குண்டு மறுபடி கூரையை தாக்க, அதே சமயம் கதவு வெடித்து பழனிவேல் உள்ளே பாய்ந்து உடனே மடக்கி அதைவிட உடனே தன் துப்பாக்கியால் பேச பாலகிருஷ்ணன் அம்மா என்று ரத்தம் கசியும் புஜத்தை பிடித்து கொள்ள கணேஷ் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தான். ஏன் சார் இவ்வளவு லேட்டாவா வர்றது? என்ன செய்யுது வசந்த், நான் முன்னாடியே வந்துட்டேன். இன்டர்காம் வழியாக உங்கள் வியாபாரத்தையெல்லாம் ரசித்து கேட்டுட்டு தான் இருந்தேன். திடீர்னு அந்த ஆள் துப்பாக்கி எடுக்கும். எனக்கு எப்போ எந்த சமயத்தில் உள்ள நுழையிறதுன்னு தர்ம சங்கடமாக போயிடுச்சு. நான் பாட்டுக்கு ராங் என்ட்ரி கொடுக்க அவன் பாட்டுக்கு உங்களை சுட்டுவிட்டானா? அதுக்கு தான் தோதா சமயம் பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வேலை, சுட்டதுக்கப்புறம் வராமல் இருந்தீங்களே. துப்பாக்கி எடுப்பான்னு நானும் எதிர்பார்க்கல பழனிவேல் என்றான் கணேஷ். இவ்வளவு தூரம் ட்ரேஸ் பண்ணீங்க, இதுக்கும் தயாராக இருந்திருக்கணும். அடிக்கடி பட்டுச்சா? வசந்த், எப்படி இருக்கீங்க நீங்கள்? இது என்ன சார் பிரமாதம், 6லேயும் சாவு, 100லேயும் சாவு. இங்கே வினிதான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு, எங்கே போச்சு? அது பயந்துக்கிட்டு ஃபைலிங் ரூமில் ஒளிஞ்சிட்ருக்கு. யோ, அந்த கதவை போய் துறையா. கதவை அணுகிய வசந்த், வின்னி, இட்ஸ் ஆல் ஓவர், நீ வெளியே வரலாம். கதவு மெல்ல திறக்க வினதா நடுங்கி கொண்டே வெளியே வந்தாள். எல்லாம் முடிஞ்சிருச்சு வினி. வசந்த், உங்களுக்கு ஏதாவது அடியா என்றாள். அப்படி ஒன்றும் பிரமாதம் இல்லை, சின்னதாக மாரில் ஒரு குண்டு பாஞ்சிருக்கு. ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டா சரியாக போயிடும். வசந்த், இஸ் இட் ட்ரூ? நிஜமாவே உங்கள் மாரில் ஆர் யூ ஆல் ரைட்? கவலையே படாத, உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே ஆப்ரேஷன் தேட்டர் போயிடுறேன். மிஸ்,
அவன் சொல்கிறது எதையுமே நம்பாதீங்க. புருடா விடுறதுலே மண்ணை அவன். உங்களை போலீஸ் வண்டியில் கொண்டு போய் விட்டுற சொல்கிறேன். பாஸ், இதுதானே வேணாங்கிறது என்றான் வசந்த். அவனை நோக்கி திரும்பி புன் வருவலித்து, இவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்காதே விண்ணி. வாரம் 8 நாள் இவங்க உண்மை காதலுக்கு தடை விதிப்பதாங்க. உனக்கு மச்ச சாஸ்திரம் தெரியுமா? பழனிவேல், அவங்க 3 பேர் கூட இவனையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க என்றான் கணேஷ். கதை நிறைந்தது. மீண்டும் சொல்லுகிறேன், கதை வாசிப்பு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி. மீண்டும் வேறு கதை களத்தில் பார்க்கலாம்.